ஜவஹர்லால் நேரு எங்கள் ஊர் வழியாக ஆழியார் போனார். அப்போ போகும் பொழுது நாங்கள்லாம் அவருக்கு மாலை ஓட்டோம். பக்கத்தில் பார்க்க முடியல. அந்த அந்த தேஜஸ்ஸு உத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கவர்ச்சி. நம்ம கலாச்சாரத்தினோட அடித்தளமாக இருக்கிறதே ஆன்மீகம்தான். ஆன்மீகத்தை நீக்கிட்டீங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சுதந்திர போராட்டத்தை பற்றி எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். மகாத்மா காந்தியடிகள் வந்து தான் சுதந்திரத்துக்கு போராடி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு. அது தப்பு. லண்டனில் தைச்ச சூட்டை போட்டுட்டு இம்போர்ட்டட் விஸ்கியில் டோஸ்ட் சொல்லிட்டு சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கை அந்த கிளப் விட்டே வெளியில் போகல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் லண்டனுக்கு அங்கிருந்தே தந்தி அனுப்பிச்சா. தந்தி என்ன போட்டான்னா, when this old fragile man bent down to take a handful of salt, I could feel a tremor in the whole of South Asia, the power of truth and non-violence. தந்தி அனுப்பிச்சா. ஏன்னா நான் சொன்ன இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது மட்டுமே டெமோக்ரஸி இல்லை. ஏன்னா நான் தாய்லாந்து மாதிரி மன்னராட்சி நாடுகள்லேயும் கான்ஸ்டியூஷன் இருக்குது. நம்ம இந்தியா எப்பொழுதுமே ஒரு தேசமாகவோ ஒரு குடியரசாகவோ இருக்கல. An invitation for me to go to the parliament came 4 times through 4 top sources. I said no. ஒன்று சொல்லட்டுமா, நான் ஹாலிடேன்னு போனதே இல்லை. போப்பாண்டவர் தான் எனக்கு ஒரு ஹாலிடே கொடுத்தாரு. நம்மளுடைய இயலாமைக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஊர் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, நான் ஒருத்தன் என்ன பண்ணிட்டேன். டாக்டர் B.K. கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் தமிழகத்தின் கொங்கு பகுதியான பொள்ளாச்சி சமத்தூரில் 1944ஆம் ஆண்டு பிறந்து இன்று கல்வி, தொழில் மற்றும் ஆன்மீகத்தில் மாபெரும் வழிகாட்டியாக திகழ்பவர். சுவாமி விவேகானந்தர் மற்றும் மகாத்மா காந்தியின் கொள்கை ஈர்ப்பால் சமூக மாற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். இந்திய ஜவுளித்துறைக்கான தொலைநோக்கு அறிக்கையை தயாரித்தவர். பாரதிய வித்யா பவனின் கோவை தலைவராக பன்னாட்டு கல்வியை பள்ளிகளில் புகுத்திய முன்னோடி இவர். Empower the youth to enrich the nation என்பதே இவரது தாரக மந்திரமாகும். 1985இல் ரோட்டரி சங்கத்தை பொள்ளாச்சியில் நிறுவியவர் மற்றும் சன்மார்க்க சங்கத்தின் தலைவராகவும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். திவ்யோதயா மற்றும் குரல் போன்ற அமைப்புகளின் மூலம் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை வளர்க்க இவர் இன்றும் அயராது உழைக்கிறார். வாசிப்பு, ஓவியம், இசை என பன்முக திறமை கொண்ட டாக்டர் B.K. கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்பவர். வணக்கம் நண்பர்களே, நான் ரொட்டேரியன் சஞ்சயன், இவர் ரொட்டேரியன் சிவனடியான். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா சமத்தூரில் இருக்க செண்பக விலாஸ் எங்கள் சார்ட்டர் பிரசிடென்ட் டாக்டர் B.K. கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், அவர் வயதில் மூத்தவர், அவர் நிறைய அனுபவம் மிக்கவர். அவர்கிட்ட இந்தியாவை பற்றியும் நம்ம பாரம்பரியத்தை பற்றியும் கலாச்சாரம், அரசியல், இந்த மாதிரி ஆன்மீகம் பற்றி பல விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். முதல் கேள்விங்க, நம்ம த க்ளோரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்றது பலரும் பலவிதமாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆக்சுவலாக க்ளோரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியான்றது என்ன, எதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும்னு நீங்கள் நினைக்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நேத்திய இந்தியாவினுடைய பிரதிநிதி, நீங்கள் 2 பேர் இன்றைய அல்லது நாளைய இந்தியாவின் பிரதிநிதி. நீங்கள்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்து குழந்தைகள், நாங்கள்லாம் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்போ 2 பேரும் கிளம்பி நேற்றைய இந்தியாவை தெரிஞ்சுக்கோன்னு விருப்பம் காட்டுறீங்க இல்லையா, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் அதெல்லாம் இனி எதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும்? அது முடிஞ்சு போன காலம், முடிஞ்சு போன கதை. இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். உலகத்தோட இணையாக நாம் வளரணுங்கிற காலத்தில் 2 இளைஞர்கள், அற்புதமான இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு நேரம் பொன்னானது. ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறீங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிஞ்சவங்க. இருந்தாலும் எங்களெல்லாம் ஒரு பொருட்டாக்கிறது, எங்களை பேட்டி காண வந்திருக்கிறீங்க. முதல் கேள்வியை பாருங்கள், நேற்றைய இந்தியாவினுடைய
பாரம்பரியம் என்ன, பெருமை என்ன, அதானே கேட்டீங்க. ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா தெர் இஸ் நோ டுமாரோ வித்தவுட் அ டுடே அண்ட் தெர் இஸ் நோ டுடே வித்தவுட் அ நெக்ஸ்டே. ஸோ இது எல்லாமே ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு தனித்தனியாக பேசக்கூடாது. இன்றைக்கி நாம் இப்படி இருக்கிறதுக்கு நேற்று தான் காரணம். நாளைக்கு நாம் எப்படி இருக்க போகிறோங்கிறது இன்றைக்கி நாம் நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ நேத்தனுடைய சிறப்பையும் எடுத்துக்கோணும், இன்றைய சிறப்பையும் எடுத்துக்கோணும். ரெண்டையும் பொருத்தி பார்த்து நாளைக்கு எப்படி இருக்கோன்னு முடிவு பண்ணணும். அந்த நோக்கத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த முதல் கேள்வியே அற்புதமான கேள்வி. ஏன்னா பொதுவாக நாம் பலர் சொல்ல கேட்டிருப்போம், பாரத தேசம் பழம்பெரும் தேசம், இதுக்கு இணையாக ஒன்றும் கிடையாதுன்னு பாரதி இன்னும் மற்றவங்கெல்லாம் பாடி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது என்ன ஏதுன்னு அதிகமாக தெரியாது. பழம்பெருமை பேசுகிறதல்ல, பழம்பெருமை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அதுலேயே நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உலக நாடுகளோட போட்டி போட்டு நாம் ஜெயிக்கணும். அதனால் அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இப்போ இந்தியாவினுடைய பெருமைன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய கலாச்சாரம் தான். இந்திய கலாச்சாரம் உன்னதமான கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துக்கு இணையான ஒரு கலாச்சாரம் உலகத்தில் எங்கேயும் இல்லை. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நாங்கள் சில பக்கமெல்லாம் போய் பார்த்துருக்குறோம். அவங்க கலாச்சாரம்னு புரிஞ்சுக்கிறது வேறு, நம்ம புரிஞ்சுக்கிறது வேறு. நம்ம கலாச்சாரத்தினோட அடித்தளமாக இருக்கிறதே ஆன்மீகம்தான். ஆன்மீகத்தை நீக்கிட்டீங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஆன்மீக கலாச்சாரம் தான் நம்மளை காலாகாலமாக காத்து வந்திருக்கு. யுக யுகமாக இந்த தேசம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து போராடி இன்றைக்கு வரைக்கும் நாம் இவ்வளோ நல்லா இருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் அதுதான். ஆகவே அதை தெரிஞ்சுக்கவும் வேணும், அதை கூடியமான வரைக்கும் பயன்படுத்தி கொள்ளவும் வேணும். இன்றைய இளைஞர்கள் அதை தெரிஞ்சிருக்கணும். எஸ்டர்டே இஸ் எஸ்டர்டே, வை பாதர் அபவுட் இட். இனி ஆக வேண்டியதை பேசுவோம்னு நினைக்கக்கூடாது. அதுவும் வேணும், இதுவும் வேணும், எல்லாம் வேணும். ஸோ அதனால் நான் சொன்னது போல் நம்முடைய கலாச்சாரம் தான் நமக்கு பெருமை சேர்த்தது. அதை டெப்த்தாக போய் தெரிஞ்சுக்கணும். மேலெழுந்த வாரியாக கலாச்சாரம்னா எதையோன்னு புரிஞ்சுட்டு பேசக்கூடாது. அது நீங்கள் இனி இருக்க நாம் இப்படி பேச அதெல்லாம் பேசுவோம்னு சொல்லி முதல் கேள்வி அற்புதமான கேள்வி. நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலை. நான் நினச்சது என்ன, எல்லோரும் கேட்குற போல தான் கேட்பீங்க, இந்தியாவுடைய எதிர்காலம் என்னென்னு கேட்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் முதல் கேள்வியே இந்தியாவுடைய எதிர்காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நேற்றைய இந்தியாவை சொல்லுங்கிறீங்களா, அதுலேயே உங்கள் 2 பேர்த்துக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன? இல்லை, நீ இப்போ ஆன்மீகம் கலாச்சாரம்னு சொன்னீங்க, அதை விட்டு ஒரு கேள்விங்க. இப்போ நம்ம தேசத்தின் அடையாளம், நேஷன்ஸ் ஐடென்டிட்டியை நம்ம பார்க்குறதுக்கான முக்கியமான 3 எலமெண்ட்ஸ் ஃபிலாசபிக்கல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் கல்ச்சுரல் எவல்யூஷன். இதோட பரிணாம வளர்ச்சி, இது 3ஓட பரிணாம வளர்ச்சியை பற்றி உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நான் குடும்பத்தோட ரிஷிகேஷம் போயிருந்தேன். ரிஷிகேஷம் போயிருந்த போது உங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுவாமி சிதானந்தர், அதாவது சுவாமி சிவானந்தருடைய நேரடி சீடர். அந்த அமைப்புக்கு பேர் டிவைன் லைஃப் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. சுவாமி சிவானந்தரை ஏற்படுத்தியது. அதில் சுவாமி சிதானந்தரை நாங்கள் பார்த்தோம். காரணம், எங்களுக்கு அவரை முன்னமே தெரியும். ஒரு முறை எங்கள் வீட்டில் தங்கியிருக்கார். அவரை நான் சந்திக்கும் பொழுது அவரை, இப்போ நீங்கள் என்ன கேட்குற மாதிரி அந்த வயசில் நான் அவரை கேட்டேன், என்ன சாமி ரொம்பத்தான் சொல்கிறோமே நம்ம தேசத்தை பற்றி, அதான் இதான்னு என்னதான் சொல்லுங்களேன்னு. அதுக்கு அவர் அற்புதமாக ஒரு பதில் சொன்னார். அன்றைக்கெல்லாம் இந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. ஐ ஒன்லி விஷ் ஐ ஹேட் ரெக்கார்டட் இட். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அஞ்ஞானம் என்கின்ற இருளில் உலகம் இருந்த காலத்தில் வியக்கத்தக்க வகையில் வேத ரிஷிகள் இந்த மண்ணில் தோன்றி அவர்களுடைய ஆழ்நிலை தியானத்தின் வெளிப்பாடாக வந்த அற்புதமான கருத்துக்களை தொகுத்து அதையெல்லாம் முறையாக வச்சிருந்து அது அன்று தொட்டு இன்று வரை வாழையடி வாழையாக ஒரு ஞான பரம்பரை அதை கட்டி காத்து இந்த விஞ்ஞான யுகம் வரைக்கும் வைத்திருக்குது. இதுதான்ப்பா நம்ம நாட்டுடைய சிறப்புன்னு சொல்லார். அப்போ நான் உடனே கேட்டேன், அது என்ன அது? ரைட்டு, என்னமோ இருந்ததுங்கிறீங்க, பாதுகாத்து வச்சுருக்கிறோங்கிறீங்க, பட் அது என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். தெய்வீகம்தான் உன்னுடைய உண்மையான சொரூபம்னு நம்ம ரிஷிகள் அன்னைக்கே எழுதி வச்சுருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக வந்தது தான் நம்முடைய வேதாந்தம். அந்த வேதாந்தத்தை நான் சொன்னது போல் இத்தனை காலமாக கட்டி காத்து அவர் எழுதின எழுத்துலேயே இருக்குது.
இதுதான் இந்த தேசத்தினுடைய பெருமைன்னு சொன்னார். ஆகவே இதுதான் நம்முடைய பாரம்பரியம் நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்விங்க, நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் உங்கள் பார்வையில் எதையுமே பார்க்குறது ஒரு அழகு. உங்கள் பார்வையில் நம்ம சுதந்திர போராட்டம் எங்கே துவங்கியது, எப்படி ஆரம்பித்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம வந்து ஒரு பீப்புள் மூமெண்ட்டாக மாறி இப்போ உலகமே மெச்சுற அளவுக்கு அந்த நான் வயலன்ஸை கையில் எடுத்து எப்படி நம்ம அதை கொண்டு வந்து சேர்ந்தோன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்ம பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், மகாத்மா காந்தியடிகள் வந்து தான் சுதந்திரத்துக்கு போராடி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு. அது தப்பு. மகாத்மா காந்தியடிகள் வருவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திர போராட்டம் தொடங்கிடுது. அது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. ஆகவே தான் மகாத்மா காந்தியே என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் டெல்லிக்கு அந்த காந்தி ஸ்மிருதிக்கு போனீங்கன்னா அங்கே எழுதி வச்சுருக்கேன், சத்தியம், தர்மம் அண்ட் அஹிம்சா ஆர் as old as the mountains of India. I have not discovered them. மாறாக அதை நான் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திட்டு இந்த சுதந்திர போராட்டத்துக்கு பயன்படுத்திட்டேன், மற்றபடி நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு, மகாத்மா காந்தியுடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டபடி மகாத்மா காந்தி வர்றதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா, மெத்த படித்தவர்கள், பாரத் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் கிளப்லேயுமே ஜிம்கானா கிளப்லேயுமே அது மாதிரி காஸ்மோபாலிட்டன் கிளப்லேயும் கூடி லண்டனில் தைச்ச சூட்டை போட்டுட்டு இம்போர்ட்டட் விஸ்கியில் டோஸ்ட் சொல்லிட்டு சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கை அந்த கிளப் விட்டே வெளியில் போகலை. அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறலின்னு சொல்ல வர்றேன். மெத்த படித்தவர்களுடைய ஒரு இயக்கமாக இருந்தது. அதை அவன் வெள்ளைக்காரன் அதை கண்டுக்கவே இல்லை. அப்போ தான் இவர் வந்தார், மகாத்மா காந்தி. 21 ஆண்டுகள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து இங்கே வந்து, கோகலே தான் அவருடைய அரசியல் குரு. அவரை பார்த்து, நான் இதுக்கு ஏதாவது பண்ணோன்னு சொல்ல, நீ ரொம்ப சின்ன வயசப்பா, முதல்ல இந்தியாவை தெரிஞ்சுக்கோ, எடுத்த உடனே நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆகவே நீ உன் மனைவி கஸ்தூரிபாவை கூட்டிகிட்டு இந்தியா முழுவதும் 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் போய் இந்தியாவை பார்த்துட்டு வந்து அப்புறம் பேசலான்ட்டார். அப்படி பார்த்தும் பொழுது அவர் தெரிஞ்சிட்டாரு, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும்னா நாம் இங்கே கொஞ்சம் பேர் டவுனில் உட்காந்துட்டு தீர்மானம் போட்டால் நடக்காது, இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணுங்கிற எண்ணம் அப்போ தான் வந்தது. அப்போ தான் மதுரையில் அவர் ஆடையை மாற்றினார். அது வரைக்கும் ஒரு ரெகுலர் குஜராத்தி மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்தார். அது ஆடையை மாற்றினது மதுரையில். ஆகவே அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுது, இது ஒரு மக்கள் இயக்கமாக பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் பேசும்பொழுது சொல்கிறாரு, முதல்ல நாம் வந்து மக்களுக்கு புரிகிற மொழியில் பேசணும், நம்மளை மக்கள் அவங்களோட ஒருத்தராக காட்டிக்கணும். அப்படித்தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சாதாரண குடியானவனை போல நம்முடைய பேச்சு பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கும்னு மாறி வந்து அவரால் மக்களை சென்றடைய முடிஞ்சது. 30 கோடி மக்களையும் ஒரு வயசான ஆள், இன்றைக்கி இருக்கிறது போல் இந்த தொழில்நுட்பமெல்லாம் எதுவும் இல்லாத காலத்தில், தகவல் தொழில்நுட்பமெல்லாம் இல்லாத காலத்தில், he was able to reach out to the 300 million Indians. எப்படி என்ன இன்னும் வழங்க மாட்டேங்குது. ஒரு 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 மனிதன் இந்தியாவையே தொட முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம்ங்கிறது நான் சொன்னது போல் பெரிய சிட்டியில் மெத்த படித்தவர்களோட நின்றுது. அது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமை இவரை சார்ந்தது. அப்படி வந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் உப்பு சத்தியாகிரகம். அந்த உப்பு சத்தியாகிரகம் தான் மேட் த டிஃபரன்ஸ். சொல்லப்போனால் வெள்ளைக்காரன் நம்மளை உத்து பார்க்க ஆரம்பித்ததே அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தான். ஸோ அதுதான் அதுக்கு பதில். மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமை மகாத்மா காந்தியை சேர்ந்தார். மற்றபடி காந்திக்கு முன்னாடியே போராட்டம் இருந்தது, இவர் வந்து தான் ஆரம்பித்தார் இல்லை. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு வேகம் வந்தது. அதனால தான் நம்ம மகாத்மா காந்தி அவ்வளோ பெருசாக பேசுகிறோம். அதை ஒட்டியே நான் ஒரு சின்ன கேள்விங்க, நம்ம நான் வயலன்ஸ் இந்த 2 வகையிலையுமே நம்ம வந்து போராட்டம் எல்லா நாடுகள்லையும் நடந்திருக்கு. பட் நம்ம நாட்டில் நான் வயலன்ஸ் எடுத்தது தான் உலகம் பூரா போற்றப்பட்டதாக இருந்தது. அந்த நான் வயலன்ஸுன்றது வந்து ஏன் ஜெயிச்சுது? அந்த காலத்துலேயுமே 2 விதமான போராட்டங்களும் இருந்தது. ஆனால் மக்கள் எல்லாமே இதன் பின்னாடி அணிவகுத்து வந்ததன் காரணம் என்ன? இப்போ வந்து அதை யோசித்து நிறைய பேர் விமர்சனம் கூட பண்ணுறது உண்டு. பட் ஆனால் அதோட காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் முதல்ல வந்து சத்தியம், தர்மம், அஹிம்சைன்னு பேசின பொழுது
யாரும் அதை ஏற்றுக்கல. இது நடக்காதுன்னாங்க. கொண்டாடப்பட்ட சுபாஷ் சந்திர போஸே இந்த அஹிம்சா முறையெல்லாம் சரிப்பட்டு வராது, வெள்ளைக்காரனுக்கு அவனுக்கு புரிகிற மொழியில் பேசி அவனை சந்திக்கணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அவர் தனியாக போய் எல்லாம் பண்ணிடுது. ஆனால் மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் மாறல. காரணம் ஒன்று புரிஞ்சுக்குங்க இளைஞர்கள், நம்ம செய்கிற ஒவ்வொன்றுக்கும் விளைவுகள் என்னன்னு கவலைப்படக்கூடாது. செய்கிறது கரெக்டானு பார்த்து செஞ்சுட்டே போயிட்டே இருக்கணும். பின்னாடி எத்தனை பேர் வர்றாங்க, நம்மளை ஏற்றுட்டாங்களா, பின்தொடர்ந்து வர்றாங்களா, திரும்பி பார்க்காதீங்க. வாட் யூ திங்க் இஸ் த ரைட் திங் டு டூ அண்ட் வாட் த டே டிமாண்ட்ஸ் கீப் டூயிங். வரவங்க வந்துட்டு போட்டு வராட்டி. அது உப்பு சத்தியாகிரகத்துக்கு மகாத்மா காந்தி பிறப்பிட்ட பொழுது ஒரு 10-12 பேர் தான். கடைசியில் அந்த தண்டிக்கரையை சென்றடைஞ்ச பொழுது ஒரு மக்கள் சமுத்திரம்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதை பார்த்துட்டு இருந்த ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் லண்டனுக்கு அங்கேருந்தே தந்தி அனுப்பிச்சா. அந்த காலத்தில் தந்தி தானே. தந்தி என்ன போட்டான்னா, when this old fragile man bent down to take a handful of salt, I could feel a tremor in the whole of South Asia, the power of truth and non-violence ன்னு தந்தி அனுப்பிச்சா. மகாத்மா காந்தி ஏற்படுத்திய தாக்கம். ஆகவே அவர் எப்படி இந்த அஹிம்சா முறையை கையாண்டு சாதிச்சாருங்கிறது இன்றைக்கும் உலகத்துக்கு ஒரு மிரக்கலாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஒரு நெல்சன் மண்டேலாவோ ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங்கோ மற்றவங்க அத்தனை பேரும் இந்த மாடலை தான் காப்பி பண்ணாங்க. தட் இஸ் நோன் அஸ் மகாத்மாஸ் மாடல் ஆஃப் பீஸ். அமைதி வழியில் சத்தியாகிரக முறையில் சுதந்திரம் வாங்க முடியும் நிரூபித்து காட்டின பெருமை மகாத்மா சார். சிட்டிசன்ஷிப் ஒரு ரிலிஜனில் நம்ம பிறக்கும்போது தானாக வந்துடுது. அதுக்கு நம்ம பெரிய முயற்சி எடுக்க வேண்டியது நம்மளோட ஒட்டி வந்துடுது. பட் ஒரு மகாத்மா காந்தியோட ஐடியல்ஸ் நமக்குள்ளே போகிறதுனா அதுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். நம்மளை ஒரு கட்டத்தில் பாதிக்கணும். உங்களோட லைஃப்பில் எந்த கட்டத்தில் அவங்களோட ஐடியல்ஸ், அவங்க கோட்பாடுகள் உங்களை பாதிச்சது, அது உங்களுக்குள்ளே வந்து திஸ் இஸ் இட் அப்படின்னு அந்த கன்விக்ஷன் வந்து இதை நம்ம ஏற்றுக்கணுங்கிறது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துச்சு, எப்படி வந்தது, பிற்காலத்தில் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் தாட் ப்ராசஸ் அதை எப்படி ஷேப் பண்ணுச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நான் பிறந்த பின்னணி உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பின்னணியில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் உட்காந்துருக்கிறது வந்து இது வந்து ஃபார்ம் ஹவுஸ். த ரியல் பேலஸ் இஸ் இன் த வில்லேஜ். அதை நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்குறேன். இந்த படத்தை நியாயமாக அங்கே எடுத்திருக்கோம். ஆகவே சங்க காலம் தொட்டு எங்களுக்கு தொடர்பு இருக்குது இன்றைக்கி நேரத்தில். அதை இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் பிறந்து வளர்ந்து மகாத்மா காந்தியை பார்த்து தாக்கம் பெற்று அவரை முழுசாக ஏற்றுக்கிற பக்குவம் எப்படி வந்ததுன்னா ஆச்சரியமாக இருக்கேன். அன்னைக்கெல்லாம் அந்த வயசுலக்காரர்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் யாரோ ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் காலத்துக்கு ஹீரோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இன்ஃபேக்ட் ஜவஹர்லால் நேரு மூலியமாக தான் நான் காந்தியை தெரிஞ்சிட்டேன். இட் ஷுட் பி த அதர் வே அரவுண்ட். த்ரூ த மகாத்மா யூ காட் டு நோ த ரெஸ்ட். நோ, ஒரு ஃபேக்சுவேஷன் தான் சொல்லணும், ஒரு இன்ஃபேக்சுவேஷன். அப்போ ஜவஹர்லால் நேரு எங்கள் ஊர் வழியாக ஆழியார் போனார், பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை துவங்கி வைக்கிறதுக்கு. அப்போ போகும் பொழுது நாங்கள்லாம் அவருக்கு மாலை ஓட்டோம். அவர் பக்கத்தில் நெருக்கமாக பார்த்து மாலை ஓடுற ஒரு அரும்பெரும் பாக்கியம் எனக்கு கிடச்சிது. பக்கத்தில் பார்க்க முடியல. அந்த அந்த தேஜஸ்ஸு உத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கவர்ச்சி. அப்படி அதிலிருந்து தான் மகாத்மா காந்தியை தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தி புத்தகங்களை வாங்கிறது, படிக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம்தான். அப்படித்தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. பிற்காலத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நாம் காமராஜரை தெரிஞ்சிட்டோம், கக்கனை தெரிஞ்சிட்டோம். அந்த தேசிய இயக்கம், அந்த நீரோட்டத்தில் நாங்கள் கலந்துட்டோம். ஆகவே இந்த பிறந்தபோது இருந்த அந்த பாரம்பரியம், அந்த அந்த வாழ்க்கையெல்லாம் சுத்தமாக போயிடுது, சுத்தமாக மாறிடுது. அதுதான் அதுக்கு காரணம். இது எந்த காலகட்டம், அதாவது உங்களுடைய ஸ்கூல் அதுக்கப்புறம் காலேஜ், இதில் எந்த காலகட்டத்தில் இது உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கா? அதாவது நாங்கள்லாம் கோயம்புத்தூரில் ஸ்டெயின்சி ஸ்கூலில் தான் படித்தோம், அவனாசி ரோடு. அந்த காலத்தில் வர்ற பெரிய தேசிய தலைவர்கள், ஏன் சொல்லப்போனால் குருஷாப், புல்கானின் போன்ற தலைவர்கள்லாம் அந்த ரோட்டில் தான் அந்த காலத்தில் ஓப்பன் காரில் கையாட்டிட்டு போவாங்க. இப்போ மாதிரி அந்த தீவிரவாதமெல்லாம் அன்றைக்கி இல்லை. அப்போது எங்கள் ஸ்டெயின்சி ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களெல்லாம் கொண்டு போய் இந்த ரோட்டில் நிறுத்தி தேசிய கொடியை கையில் காயத்தில் கொடியை கொடுத்து ஜவஹர்லால் நேரு கையாட்ட சொல்லுவாங்க. அவர் அப்படி கையாட்டிட்டு போவார். அந்த ஒரு மெஸ்மரிசம் மேட் மீ ட்ரூலி நேஷனல்.
இந்த ஜாதி மதம் மண்ணாங்கட்டியெல்லாம் சுத்தமாக கலந்து போச்சு. தேசியங்கிற ஒன்று தான் உண்மையானது, உறுதியானதுங்கிறது அப்போ அந்த பருவத்தில் தான் தெரிஞ்சிட்டோம். ஐயா, சுதந்திரத்துக்கு பிறகு பலர் சர்ச்சில் போன்ற பல நாட்டோட தலைவர்கள் வந்து நம்ம தேசத்தோட வளர்ச்சி வந்து இருக்காது, கண்டிப்பாக கீழே தான் போவோன்னு எதிர்பார்த்தாங்க, சொன்னாங்க, ஓப்பனாகவே சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போது அதெல்லாம் கடந்து ஒரு $4 trillion எக்கானமியை தாண்டி போயிட்டுருக்கோம். இதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம போட்ட முதலீடுன்றது காரணமாக என்ன இது, அதாவது காரணம் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியா எப்பொழுதுமே ஒரு தேசமாகவோ ஒரு குடியரசாகவோ இருக்கல. 50-60 மிகப்பெரிய மன்னர்களும் ஜமீன்தார்களும் பாளையக்காரர்களும் தான் ஆண்டாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நாம் ஒரு தேசமாக வந்து ஒரு அரசியல் சட்டத்தை எடுத்துட்டு ஒரு கொடியின் கீழே வந்தோம். அதுக்கு முன்னாடி அது கிடையாது. ஆகவே வேற்றுமை நிறைய இருந்தது. நம்மளுக்குள்ள ஜாதி மதம், நீ இது நான் அது, இந்த சண்டையே விடிஞ்சால் சரியாக போயிடும். இதை பார்த்த வெள்ளைக்காரர் இந்த வேற்றுமையை நல்ல முறையில் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திட்டு நம்மளை பிரித்து ஆளுகின்ற ஒரு வேலையை செஞ்சாங்க. நாம் எளிதில் அதுக்கு விலை போயிட்டோம். இல்லைன்னா வியாபாரம் பண்ண வந்த ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தேசத்தையே கையில் எடுத்துக்கிறதா? அவ்வளோ வலுவிழந்த தேசமாக பாரத தேசம் இல்லை. நமக்குள்ளே இருந்து அந்த வேற்றுமைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திட்டாங்க. அதை மாற்றின பெருமை மகாத்மா காந்திக்கு உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சாயங்கால நேரம் மகாத்மா காந்தி பிரார்த்தனை கூட்டம் நடத்துவார். எந்த ஊரில் இருந்தால், இப்போ இந்த ஊரில் இருந்தால் இன்றைக்கி இங்கே நடக்குது, வெள்ளிக்கிழமை எங்கே இருக்காரோ அங்கே நடக்குது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து குரான்லேருந்து படிப்பாங்க, அப்புறம் பைபிள்லேருந்து படிப்பாங்க, அப்புறம் பகவத்கீதையிலேருந்து படிப்பாங்க, அப்புறம் மகாத்மா காந்தி பேசுவார். பேசி தேசத்தை ஒருங்கிணைச்சார். இந்த வேற்றுமைகளெல்லாம் கடந்து நாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற உணர்வை ஏற்படுத்தி தேசியத்தை விதைச்சது மகாத்மா காந்தின்னு சொல்லப்போனால், அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை அப்படி ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் தான் டெல்லியில் பிர்லா பவனில் அவர் சுடப்பட்டார். அந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு நடந்து போகும் பொழுது ஹி வாஸ் ஷாட் பாயிண்ட் பிளாங்க், யூனோ. ஆக இந்த ஒற்றுமைப்படுத்திய பெருமை அவரைத்தான் சார். இப்போ நாம் சாதிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது. இனியும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில சக்திகள் நம்மளை பிளக்க முயற்சி செய்வாங்க. நாம் யதார்த்தமாக இருந்தாக்கூடாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நாம் அதெல்லாம் கவலை அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ கல்வி ரொம்ப வளர்ந்துடுது, டெலிவிஷன் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி வந்துட்டாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அந்த தேசியத்தை சொல்லி அந்த அந்த வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமை காணணுங்கிற அந்த தேசிய ஒருமைப்பாடுன்னு சொல்கிறோம் பாருங்க, நேஷ்னல் இன்டகிரேஷன், அதை ஜாக்கிரதையாக வச்சுருக்கோம். இந்தியாவின் உச்சபட்ச சட்டம் அமைப்புங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா நான் சொன்ன இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது மட்டுமே டெமோக்ரஸி இல்லை. ஏன்னா நான் தாய்லாந்து மாதிரி மன்னராட்சி நாடுகள்லேயும் கான்ஸ்டியூஷன் இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்லேயும் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அங்கே மிலிட்ரி ரூல் இருக்குது, அதோட ஸ்டெபிலிட்டியெல்லாம் நமக்கு தெரியும். பட் நம்மளுடைய இது டிஸ்பைட் நம்ம டைவர்சிட்டி, நீங்கள் வேற்றுமை ஒற்றுமை சொன்னீங்க, டிஸ்பைட் டைவர்சிட்டி நம்மளுடைய வரைவு டிராஃப்டிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி நம்மளுடைய ஒரு ஸ்டேபிள் அண்ட் லாஸ்டிங் டெமோக்ரஸிக்கு அடித்தளமாக இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது தம்பி, ஒவ்வொரு தேசத்துக்கும் அந்த மக்களுக்கு அவங்க ஜீன் ஒன்று இருக்குது. இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய ஒரு உன்னதமான ஒரு உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமை காணுறதுன்னு சொன்ன சகிப்புத்தன்மை. வி ஆர் நோன் ஃபார் அவர் டாலரன்ஸ். இன்ஃபேக்ட் சிகாகோவில் போய் விவேகானந்தர் பேசும் பொழுது, அப்போ அந்த 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 மகாசபையில் விவேகானந்தர் ஒன்று சொன்னார். ஐ கம் ஃப்ரம் அ லேண்ட் தட் ஹஸ் டாட் மீ நாட் ஜஸ்ட் டு டாலரேட் அதர் ரிலிஜன்ஸ் பட் டு அக்செப்ட் தம் ஆல் ஆஸ் ட்ரூ. சொன்னது சுவாமி விவேகானந்தர். என்னுடைய தேசம் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்படின்னா இந்த மண்ணிலே இருக்கு, அதை மகாத்மா நல்ல முறையில் பயன்படுத்திட்டார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இருக்கிற வேற்றுமை போதாதுன்னு சொல்லி அதை பெருசுபடுத்த முயற்சிக்கிறோம். அவர் என்ன பண்ணார், வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமையை காணணும்னு இந்த மண்ணுக்கே உரித்தான ஒன்றை பண்ணி காட்டினார். இது ஒன்றும் புதுசு இல்லை, இது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இல்லைங்க. வாசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இது இயல்பாக இருக்குது, யாரும் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்.
காலமாக யுகமாக அந்த வேத ரிஷிகளினுடைய புண்ணியம்னு நினைக்கிறேன். அத்தனையும் மீறி பிளவுபட்டு தான் இருந்தோம். அதையும் ஒத்துக்கணும். தனி மனிதன்கிட்ட பிரச்சனை இல்லை. இப்போ எங்கிட்ட நம்ம 3 பேர்த்திட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளை ஆட்டி படைக்கிற சக்திகள் அப்படி செய்யுது. அதில் சில நேரங்கள் நாம் பலியாயிடுறோம். ஆனால் கல்வி இன்னும் அதிகமாக விழிப்புணர்ச்சி அதிகமாக இதையெல்லாம் கடந்து வந்துடும். நாம் பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் இந்த தேசம் கடந்து வந்துடும். ஐயா, நம்ம தேசத்தில் ஆரம்பத்துலேருந்து பலவிதமான எக்கனாமிக் மாடல்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளானிங், சோஷியலிசம், அதுக்கப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ், ஸோ இந்த மிக்ஸ்டு எக்கானமி மாடல் வந்திருக்கு. எந்தெந்த காலகட்டத்தில் எது கொண்டு வந்தாங்க, அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, இப்போ நம்ம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் விவரிக்க முடியுங்களா? அதாவது இந்தியா சுதந்திரம் வந்தபோது முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு வந்தார். ஜவஹர்லால் நேரு சோவியத் யூனியனுடைய ஒரு பெரிய ரசிகர். ஆகவே அது கம்யூனிசம், அது வேண்டான்னு சொல்லி அதில் கொஞ்சம் டைல்யூட்டான சோஷியலிசத்தை எடுத்துட்டார். சோஷியலிசத்தை எடுத்துட்டு அப்படித்தான் நீங்கள் சொன்னது போல் பிளானிங் கமிஷன் இதெல்லாம் அமைச்சு பண்ணாங்க. ஏன்னா ஒன்று சொல்கிறேன் தம்பி, பொதுவாக நாம் ஈஸியாக சொல்லிடுவோம், அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியல, அன்னைக்கு பண்ணினது தப்பு, இன்னைக்கு பண்ணினது என்னங்கிறது இனி பிறகுதானே தெரியும். ஒரு காலகட்டத்தில் ஒரு சில முடிவு எடுத்திருப்போம், அது அன்றைய நிலவிய சூழ்நிலைக்கேற்ப எடுத்தது. வாட் யூ ஹேவ் டு கொஸ்டின் இஸ் நாட் த டெசிஷன் பட் த இன்டென்ஷன். வேர் தேர் இன்டென்ஷன் ஹானஸ்ட் ஆர் வேர் தே ஜெனுவன். அன்னைக்கு இப்போ நம்மளே எடுத்துக்க, நம்ம குடும்பத்திலேயோ தொழிலையோ நேற்று ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம், இன்றைக்கி யோசித்து பார்த்தா அப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னு தோணுதா இல்லையா? அது இயல்பு. we make mistakes but we learn out of mistakes. ஸோ இப்போ நாம் அந்த சோஷியலிசம்ங்கிறது ஓகேன்னு தோணுச்சு. ஆனால் 3% வளர்ந்துட்டு இருந்தோம். இந்த ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. அது ஒரு வகையில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது சரியாக வராது. 3% வளர்ந்தால் இந்த தேசத்தில் வறுமையை போக்க முடியாது, அறியாமையை போக்க முடியாது, மாடலை மாற்றணுங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்தது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பிறகு பேசுவோம். ஆனால் இதுதான் அதுக்கு காரணம். சோஷியலிசம்ங்கிறது டு பிகின் வித் தப்பே இல்லை. அப்புறம் இன்னொன்று, அன்னத்து இந்தியாவுடைய நிலைமை என்ன? யூ டிடன்ட் ஹேவ் ரிசோர்ஸஸ், யூ டிடன்ட் ஹேவ் டெக்னாலஜி, யூ டிடன்ட் ஹேவ் அக்யூமெண்ட், பிஸ்னஸ் அக்யூமெண்ட், யூ டிடன்ட் ஹேவ் லீடர்ஷிப். ஸோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட் ஹேஸ் டு பி த மேஜர் பிளேயர். அன்னைக்கு காரணம் ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லையே, சயின்ஸ் இல்லையே. சயின்ஸு, டெக்னாலஜி, இந்த ஐஐஎம்ஸு, ஐஐடிஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த பண்டித ஜவஹர்லால் நேரு தானே. அதுக்கப்புறம் தானே இன்றைக்கி நாம் இவ்வளோ பேசுகிறோம். ஸோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அது சரி. ஆனால் பிறகு ஒரு காலகட்டத்தில் மாறிட்டோம். இந்த மாற்றத்தை பிறகு பேசுவோம், எப்படி மாறி வந்தோங்கிறது சொல்கிறேன். சுதந்திரத்துக்கு அப்புறம் சோஷியலிசத்தை ஏன் ஏற்றுட்டோம், அது இட் லாஸ்டட் அப் டு 1991. அப்புறம் தான் சரியில்லைன்னு தெரிஞ்சு மாற வேண்டிய சூழ்நிலை வந்தது. நம்மளுடைய ஒரு கூட்டாட்சி அமைப்புங்க, ஃபெடரல் சிஸ்டம்ஸ், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். வித்தின் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்ம பண்டிட் நேரு அவர்கள் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை கடுமையாக வலியுறுத்தினார். வேற்றுமையில் ஒற்றுமை நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ அதற்கான சேலஞ்சஸ் இன்றைக்கி நம்ம அந்த ப்ளூரலிஸ்டிக் கேரக்டர் நம்ம இன்றைக்கி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான டிவைசிவ் ஃபோர்ஸஸையும் நம்ம சில நேரங்களில் பார்த்துட்ருக்குறோம். அதை பாதுகாத்துக்கிறதுக்கு இன்றைக்கி என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது சேலஞ்சஸ் ரொம்பவே இருக்குது. விழிப்புணர்ச்சி வரும் பொழுது சில விபரீதங்களும் வரும். ஆகவே தான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். காமராஜர் இப்படி அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கையில் அவருக்கே உரித்தான் அந்த கொலோக்கியல் தமிழில் சொன்னார், பள்ளிக்கூடங்களை வந்துடுதுன்னா விழிப்புணர்ச்சி வந்துடும் நினச்சேனப்பா, மூளைக்கு மூலம் பள்ளிக்கூடங்களை திறந்து விட்டேன், விழிப்புணர்ச்சி வந்தது, ஆனால் கூடவே வந்திருக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி வராமல் போச்சப்பா, அது இந்த வயசில் இப்போ தான் எனக்கு தோணுதுன்னு சொன்னார். அவர் சொல்ல நான் கேட்டேன். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக பழகுவேன். அவர் சமணம் போட்டு கட்டில் உட்காந்துக்குவார், நான் எதுக்கு சேர் போட்டு உங்கள் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்த காலம். விழிப்புணர்ச்சி வந்தது, வந்திருக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி வராமல் போச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, எங்கேயோ தப்பாக போச்சுன்னாரு. அது அந்த விழிப்புணர்ச்சியோட பொறுப்புணர்ச்சியும் வரோன்னா கல்வியில் பெரிய மாற்றங்கள் வரணும். அதை பிறகு நாம் பேசுவோம். ஆனால் இதுதான் நடந்த உண்மை. ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு தெரியல, அவங்க நினச்சாங்க எல்லாம் சரியாயிரும்னு, ஆனால் அது ஓடி நடக்கல. ஐயா,
நம்ம இந்தியாவோட growthல வந்து டாக்டர் மன்மோகன் சிங்கோட ரிஃபார்ம்ஸ் ஒரு மிக மிக முக்கியமான பங்கு வகிச்சது. அவரோட ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஜிடிபி growth இருந்தது. அவரோட ரிஃபார்ம்ஸோட ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இம்பேக்ட் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரைட். அதாவது 1991 நரசிம்மராவ் நாட்டினுடைய பிரதமராகிறார். அப்போது இந்திய பொருளாதாரம் திவாலாகக்கூடிய நிலையில் இது பேங்க்ரப்ட். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க்குன்னு சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட வராதீங்க, நீங்கள் உங்கள் பொருளாதார சீர்திருத்தங்களை செய்யலின்னா எங்ககிட்ட வராதீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கேவலம் என்னென்னா நம்மக்கிட்ட இந்த தங்கத்தை கப்பலேற்றி அவனுடைய கஸ்டடியில் கொண்டு போய் வச்சு பண்ண வேண்டிய ஒரு கேவலம் எல்லாம் வந்தது. அந்த நேரம் நரசிம்மராவ் பிரதமராகிறார். பிரதமரான பொழுது நல்ல ஒரு நிதி அமைச்சரை கொண்டு வரோன்னு யோசிக்கிறார். அப்போது அவர் யாரை கலந்துக்கிறாருன்னா ரங்கராஜனை, ரிசர்வ் பேங்க் அன்றைய கவர்னர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்பா ரங்கராஜன் சொல்கிறாரு, வெளிநாட்டில் நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம மன்மோகன் சிங்னு ஐஎம்எஃப் போய் உட்காந்துருக்காரு, அந்த ஆளை கொண்டு வந்து பொறுப்பை கொடுங்கங்கிறார். அப்புறம் ரங்கராஜன் played a role in bringing மன்மோகன் சிங் back to India and he was entrusted the responsibility. அப்போ சார் உங்களுக்கெல்லாம் தெரியாது, பொருளாதார சீர்திருத்த கொள்கைகளை கொண்டு வரோன்னு இவர் சொல்கிறாரு மன்மோகன் சிங். ஆனால் அதை எப்படி பண்ணுறது? நாம் நெஹ்ருவியன் எக்கானமியில் இருக்கிறோம், சோஷியலிசம்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நேர் மாறாக இந்த பொருளாதாரம் இந்த மாற்றணும்னா சந்தை பொருளாதாரத்தை கொண்டு வரோன்னா அவ்வளோ சுலபமானு சொல்லிட்டு நரசிம்மராவ் சொல்கிறார், நீயே பார்லிமெண்ட்டை ஃபேஸ் பண்ணி நீயே கன்வின்ஸ் பண்ணிக்கான்ட்டு. அப்போ மறந்துடாதீங்க, அப்போது சைஸபிள் நம்பர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்லிமெண்ட் இருந்த காலம், சோஷியலிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்லாம் இருந்த காலம், இன்னைக்கு மாறல. அப்போது டாக்டர் மன்மோகன் சிங் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். பேசும்பொழுது சொல்கிறாரு, இந்திய பொருளாதாரம் ஒரு வரலாறு காணாத நெருக்கடியில் இருக்கிறோம், நம்மளை நம்பி யாரும் கடன் கொடுக்க தயாராக இல்லை. ஆகவே இப்போ நான் சீர்திருத்த கொள்கைகளை கொண்டு வரலின்னா முடியாதுங்கிறார். அப்போ எல்லோரும் ஒரே அமளி பார்லிமெண்ட்டில், என்னையா நீ ஒரேடியாக மாற்றணுங்கிற, நீ ஐஎம்எஃப்லேருந்து வந்தங்காட்டி அந்த புத்தி உனக்கு இது சரிப்பட்டு வராது, நமக்கானது அல்ல. அப்போது ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். இது நிச்சயம் பதிவு பண்ணணும், பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு நன்றி. He made 3 statements in the Lok Sabha. Point 1, we have been living beyond our means. There are no soft options left. We have to tighten our belts. Either we reform or we perish. These were the 3 statements Dr. Manmohan Singh made in the floor of the parliament, and he looked to the communists and showed, if you have a better option, tell me. But we have foreign exchange only for a fortnight. After that, you can't import. Because we were having a huge foreign exchange debt everywhere. ஸோ இதை மாற்றி அமைக்கணும்னா வேறு வழி இல்லை, நாம் பண்ணித்தான் ஆகணும்னா. உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னார். யாரும் பேசலை. அப்படி வந்தது தான் அந்த மன்மோகன் சிங்கினுடைய இந்த பொருளாதார சீர்திருத்தம். அப்போது பாம்பே கிளப்னு ஒன்று இருந்தது. இங்கே பாம்பேயில் பெரிய முதலாளிகளாக சேர்ந்து ஒரு கிளப்பு வச்சுருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்திய பொருளாதாரத்தை என்ன தாராளமயமாக்கிறது, தனியார் மயமாக்கிறது, இன்னொன்று என்னங்க உலகமயமாக்கிறது, இந்த 3க்கு நாம் இன்னும் ரெடி இல்லை. இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் எட் ரெடி for you to open the economy. You have to wait. We have to have a level playing field to survive. பண்ணக்கூடாதுன்னு பாம்பே கிளப் சொல்லிச்சு. அதை மீறி மன்மோகன் சிங் பண்ணார். இன்றைக்கி அதே பாம்பே கிளப் உள்ள பெரிய முதலாளி நல்ல வேலை அந்த ஆள் பண்ணாருங்கிறாங்க. ஆகவே ஆல் கிரெடிட் ஷுட் கோ டு தட் பன். நான் ஒன்று சொல்கிறப்பா, அரசியல் சுதந்திரத்தை வாங்கி தந்தது ஒரு மகாத்மானா, பொருளாதார சுதந்திரத்தை நம்மளுக்கு வாங்கி தந்தது ஒரு டாக்டர் மன்மோகன் சிங். அவர் பண்ணினதை வச்சுட்டு தான் இன்றைக்கி வண்டி ஓட்டுறோம். ஊரூரா போய் நாம் அதாயிட்டோம் இதாயிட்டோங்கிறமே அத்தனைக்கும் மூல காரணம் அந்த மனுஷன். அவரோட எனக்கு நல்ல தொடர்பு, கடிதம் எழுதிக்குவோம். இங்கே 2 நாள் வந்து எங்கள் கூட கோயம்புத்தூர் இருந்தார் ஆச்சுங்களா. நம்ம ஆள் தான் கார் ஓட்டுவார், அந்த அளவுக்கு நெருக்கம். அப்போது எங்கிட்ட பேசிட்டு கீழே ஒன்று சொன்னார், இந்த உங்கள் கேள்வியில் இன்னொரு பகுதிக்கான பதில். அப்போ என்ன சொன்னார்னா,
நல்லது பண்ணேன், ஆனால் ஒரு தப்பும் பண்ணி போட்டேன். பொருளாதார சீர்திருத்தம்ங்கிற பேரில் நான் வந்து இண்டஸ்ட்ரியும் சிட்டிஸையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். விவசாயத்தையும் கிராமத்தையும் விட்டுட்டேன். அதுக்கு தான் தப்பாக போச்சு. ஆனால் நம்ம 1991 பொருளாதார சீர்திருத்தம் பண்ணோம். ஆனால் 1980 சைனா பண்ணுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல கிராமத்தையும் விவசாயத்தையும் சீர்திருத்தம் பண்ணிட்டு அப்புறம் நகரத்துக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ours was somewhat lopsided. இன்னைக்கு இருக்க பல பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான். இப்போ இன்னைக்கு சொல்கிற மாதிரி எவ்ரி டே ஹவு மெனி ஃபார்மர்ஸ் கமிட் சூசைட், இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். நகரங்கள் சிறப்பாக வந்துடுது. இப்போ கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஃப்ளைஓவர் உண்டா இல்லையா? பட் ஹவ் ஆர் த வில்லேஜஸ்? ஹூ வாண்ட் டு ஸ்டே இன் த வில்லேஜ்? நோபடி வாண்ட்ஸ் டு ஸ்டே இன் த வில்லேஜ். நோபடி வாண்ட் டு டூ ஃபார்மிங் பிகாஸ் ஃபார்மிங் இஸ் நாட் வயபிள். ஸோ அத்தனை நல்லது பண்ண மன்மோகன் சிங் ஒரு தப்பும் பண்ணி போட்டார். அதை அவர் ஓப்பனாக ஒத்துட்டார். மீடியாலேயே சொன்னார், ஐ மேட் அ பிளண்டர். பசுமை புரட்சியில் ஐ மேட் அ பிளண்டர்னு சி சுப்பிரமணியன் சொன்னார். இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸையும் எக்ஸசிவாக யூஸ் பண்ணி மண் மலடாகி போச்சுனார். அதே போல் டாக்டர் மன்மோகன் சிங் நான் தப்பு பண்ணி போட்டேன்னார். இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். ஆனால் 2 இடத்துலையுமே இன்டென்ஷனில் தப்பு இல்லை, கரெக்டாக. இப்போ அதான் சொல்கிறேன்னே, இப்போ நான் இந்த வயசில் இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன். இந்த கேள்விக்கு டைரெக்டாக பதில் இல்லைனாலும் சொல்கிறேன். வேதாத்ரி மகரிஷி வேதாத்ரியம் என்கின்ற ஒரு இலக்கியத்தை உலகத்துக்கு தந்தார். அதை போய் வெளியிட்டது நான். என்னை கூப்பிட்டு வெளியிட சொன்னார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்குள்ள பக்குவத்திற்கு நான் அறிந்தவற்றுக்கு ஏற்ப இந்த வயசில் நான் இதை ஒன்று தர்றேன் வேதாத்திரியம்னு. இனி வரும் காலங்களில் வருகின்ற மிகப்பெரிய ரிஷிகளும் வேத முனிவர்களும் இதில் உள்ள குறைகளை கண்டு மாற்றினாங்கன்னா நான் தான் சந்தோஷப்படுவேன்னாரு. அந்த ஈகோ அங்கே இல்லை. நம்மகிட்டலாம் இருக்கல்ல தம்பி, உங்கள் 2 பேர்த்துக்கு இல்லை. ஈகோ தான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது? ஆனால் அவங்க காலத்தில் அப்படி இல்லை. They were willing to correct themselves. They were willing to learn, listen and learn. Today we don't listen. அவங்க எல்லாம் குட் லிசனர்ஸ். ஸோ இதுதான் அதுக்கு பதில். இன்றைக்கி நம்ம வந்து எக்கானமிக் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம $4 trillion எக்கானமியாக இருக்கோம், 5 trillion நோக்கி போகிறோன்னு இருக்கோம். அதெல்லாம் சந்தோஷம் தான். வேர்ல்டே வந்து எக்கானமி பேஸில் நம்ம ரேங்க் பண்ணுறோம். இது சந்தோஷம் அளித்தாலும் இன்னொரு சைடு இந்தியான்னு இல்லை, அக்ராஸ் த வேர்ல்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ், இன்னொன்று வந்து மோனோ கல்ச்சர்னு சொல்லக்கூடிய நம்ம யூனிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறோம், யூனிஃபார்மிட்டி வேணும்னு ஒரு இது இருக்குது. மோனோ கல்ச்சராக வரணும், எல்லோரும் ஒன்று போல் இருக்கணும். இது ஒரு அலாமிங்காக இருக்குது, ஒரு பார்க்க வருத்தம் அளிக்குது. இப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக கல்ச்சுரல் டைவர்சிட்டி தான் நம்மளுடைய பலமே. இது 2க்கும் மோதல், 2 ஆப்போசிட்டாக இருக்குது. அதை நீங்கள் உணர்றீங்களா? அப்படி ஒன்று இருக்குது, வருத்தம் அளிக்குதா? இதை அன்னைக்கே சிந்திச்சவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, பொருளாதார முன்னேற்றம் வேணும். பொருளாதார முன்னேற்றம் இல்லைன்னா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியாது. பொருளாதாரம் அதெல்லாம் வேணும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கடைபிடிக்கிற பொருளாதார கொள்கைகள் சரியாக வராது சொல்லிவிட்டு அவர் ஒரு மாடல் சொன்னார். அதை இப்போ இதில் பதிவு பண்ணிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நான் போய் பேசும் பொழுது ஆல் த சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா வெதர். அப்போ நான் மகாத்மானுடைய பொருளாதார கொள்கை சொன்னேன். அதை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஒரு 5 லைன் தான். கிரியேஷன் ஆஃப் வெல்த் த்ரூ ஃபேர் மீன்ஸ், ஈக்விட்டபிள் distribution of the same, without endangering nature within and without, paving the way for a sustainable economic development, guaranteeing lasting peace and happiness. இதுதான் காந்திய பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை கடைபிடிச்சிருந்தோம்னா நீங்கள் சொன்ன அந்த சேலஞ்சஸ், இக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸு, ரேஷியல் அதாவது the divinity in man is lost. அதுக்கு பதிலாக the animal in you is now overpowering you. அந்த மனித நேயமும் ஆன்ம நேயமும் காந்திய பொருளாதாரத்தில் இருந்தது. இத்தனை போட்டி பொறாமை இருக்கலை. நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம். உண்டா இல்லைங்களா? நான் நல்லா இருக்கணும், தப்பே இல்லை. ஆனால் நாட் அட் யோர் காஸ்ட். எல்லாரும், அதுதான் சர்வோதயம்ங்கிறது. சர்வோதயம்னா அதுதான், ஃப்ரம் பாட்டம் டு டாப், கீழிருந்து மேலே வரணும்.
எல்லா திட்டங்களும் கிராமத்திலேருந்து வரணும்னு சொன்னார். நாம் இப்போ டெல்லியில் உட்காந்துட்டு திட்டம் போடுறோம். அது வேலையாக மாட்டேங்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு பதட்டம், குழப்பம். இத்தனைக்கு காரணம் என்னென்னா, மனுஷனுக்கு எத்தனை இருந்தாலும் போரல. நோபடி இஸ் கண்டென்ட் வித் எனிதிங். எவ்ரிபடி வாண்ட்ஸ் மோர் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ தேர்ஸ் ஆல்வேஸ் அ கான்ஃப்ளிக்ட் வித்தின் யூ, பிகாஸ் ஆஃப் விச் யூ ஆர் இன் கான்ஃப்ளிக்ட் வித் எவ்ரிதிங் அவுட் சைட் யூ. அதனால தான் அவர் சொன்னார், இதெல்லாம் தப்புன்னார். அந்த டிவினிட்டி இன் மேன் இஸ் த ஒன் டு பி ப்ரிசர்வ்ட். வேறு எதை நீங்கள் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த டிவினிட்டி இன் மேனுக்கு பாருங்கள், அதை இழந்துட்டீங்கன்னா யூ ஆர் நோ டிஃப்ரெண்ட் தென் அன் அனிமல். இதுதான் அதுக்கு பதில். ஐயா, இப்போ இன்டர் ரிலீஜியஸ் ஃபெய்த் ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக கூட திவோதியா இன்டர் ரிலீஜியஸ் சென்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவார்டு இந்த நேம் ஆஃப் ஃபாதர் ஜான் பீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அதில் மிகப்பெரிய நாட்டம் இருக்குன்றது தெரியும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இன்டர் ரிலீஜியஸ் ஃபெய்த் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா காலத்துக்குமே முக்கியம். அதாவது அந்தந்த பகுதியில் அங்கங்கே உள்ள பெரியவங்க அங்கங்கே ஒரு மதத்தை ஏற்படுத்துனாங்க. அப்படி வந்தது தான் எல்லா மதங்களும். ஆனால் எல்லா மதங்களும் ஒன்றைத்தான் சொல்லுது, அன்பைத்தான் சொல்லுது. அது கிறிஸ்டியானிட்டியானாலும் சரி, இஸ்லாமானாலும் சரி, ஹிந்துவிசம்னாலும் சரி, நேம் எனி ரிலிஜன், அல்டிமேட்லி ஆல் ஆஃப் தம் ப்ரீச் லவ், இல்லையா? அது இல்லைன்னா என்ன புண்ணியம்? ஆனால் அதை வச்சுட்டே நம்ம சண்டை பிடிச்சா என்ன பண்ணுறது? அது காரணம் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிலிஜன். ரிலிஜனில் கோளாறு இல்லை. ரிலிஜனை நாம் வியாக்கியானம் பண்ணோம் பாருங்க, அது நம்ம சுயநலத்துக்காக நம்ம சௌரியத்துக்கு பண்ணிட்டோம். அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதையும் நம்ம பெரியவங்கெல்லாம் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லாமல் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்லாத அது கொஞ்ச நேரத்துக்கு மேலே சொன்னல, மை கண்ட்ரி ஹஸ் taught me not just to tolerate other religions but to accept them all as true. அவர் போய் அந்த சென்டென்ஸ் அவர் சொன்ன பொழுது நீங்கள் அதை படித்து பார்க்கணும். விவேகானந்தர் அங்கே போய் நின்று பேசினாரல்ல சிக்காகோவில், அப்போ நேர எதிராக ஆடியன்ஸ்லேருந்து ஒரு அம்மா அன்னைக்கு சாயங்காலமே டைரியில் அந்த காட்சியை விவரித்து எழுதுகிறாங்க. அன்னைக்கு வீடியோவில் இல்லையில்ல. அப்போ சொல்கிறாங்க, யாருன்னே தெரியாது இந்த இளைஞன் வந்து நின்னா, நீ அத்தை பேசிகிற போகிறாருன்னு நாங்கள்லாம் உட்காண்ட்ருந்தோம். பேச்சை தொடங்குனா உடனே அவனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அது சொன்னது என்னென்னா, இந்தியாவுடைய சிறப்பை சொன்னார். எல்லா நதிகளும் கடைசியில் ஒரே ஒரு சமுத்திரத்தில் தான் போய் கலந்தாகணும். வேற எங்கேயும் போயிட முடியாது. நீங்கள் கங்கையோ காவேரியோ நொய்யலோ எதுவானாலும் கடைசியில் கடலில் தான் போய் கலக்கும். எல்லா மதங்களும் கடைசியில் இந்த அன்புங்கிற ஒன்றில் தான் போய் கலந்தாகணும். அப்போ ஏன் சண்டை பிடிச்சிக்கணும்? அதை இந்த தேசத்தில் நம்ம பெரியவங்க எப்போவே சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, எப்போவே இங்கே சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த மண்ணுக்கு உரித்தான ஒன்று. அதை இன்னைக்கு தேவையான்னு இப்போ கேள்வி கேட்டீங்க. என்றைக்கும் தேவை. ஆன்மீகத்தில் ஒரு கோளாறும் இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து என்னைய சன்மார்க்கத்தினுடைய 200வது ஆண்டுக்கு நீ சேர்மனாக பண்ணி 100 கோடி ரூபா கொடுத்தாங்க எனக்கு. அப்போ அந்த மேடையில் நான் ஸ்டாலினை வச்சுட்டு தான் பேசினேன். பேசும்பொழுது அதுதான் நான் சொன்னேன், ஆன்மீகத்தில் ஒரு கோளாறும் இல்லை. அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது எப்படி வியாக்கியானம் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் இருக்குது. இல்லாமல் நத்திங் ராங் வித் ரிலிஜன் ஆஸ் பெர் சே. ஆல் ரிலிஜன்ஸ் ப்ரீச் த சேம். ஃபாலோ எனி ரிலிஜன் ஆஃப் யுவர் சாய்ஸ், நோ ப்ராப்ளம். பட் அல்டிமேட்லி நான் சொன்னது போல் அந்த மனிதனையும் ஆன்மனையும் காக்கப்படணும். அதில் உங்கள் கேள்விக்கு இன்னொரு டைமென்ஷன், போப்பாண்டவர் அழைச்சி நான் ரோமுக்கு போனேன். உலக அமைதிக்கு இந்தியாவினுடைய பங்கு என்னன்னு கேட்டாங்க. அங்கே போய் நான் பேசினேன். அந்த பேச்சை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் 20 பேர் தான் பேசுனாங்க. அதில் 3 தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒன்று நான் பேசுனது. அது கிரெடிட் எனக்கல்ல, இந்த தேசத்துக்குன்னு சொல்கிறேன். குறிப்பாக மகாத்மா காந்திக்கு. அவர் வந்துங்க ஒரு நல்ல வடிகட்டுன ஹிந்து. ஆனால் அதே சமயத்தில் அதோட நின்று போயிடல. எல்லாரையும் நேசிச்சார், எல்லா மதங்களையும் நேசிச்சார். காந்தியன் பிரின்சிபல்ஸ் பின்னாடி உங்களுக்கு எப்படி கைட் இல்லை, அதான் முதல்ல வந்து காந்திங்கிற ஒரு பிம்பம் அந்த படத்தில் பார்க்குறோம், ஃபோட்டோ பார்க்குறோம், நமக்கே ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்திக்கிறோம். அப்புறம் அவரை பற்றி பேசுகிறவங்க பேச்சுக்களை கேட்குறோம். அதுபடி வாழ்கிறவங்களை பார்க்குறோம்.
அப்படி பார்த்ததில் 2 ஒருத்தர் தான் காமராஜர், கக்கன், சி. சுப்பிரமணியம், இப்படி இது போன்ற பெரிய மகத்தான தலைவர்களை நெருங்கி பார்க்கவும் பழகவும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க தே லிவ்ட் இட். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் தே லிவ்ட் இட். அப்போது அதில் நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் தானாக வந்து மேலும் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் அரசியல்னால் என்னென்னு. அரசியல்னா தேர்தல் அரசியல் அல்ல. அடுத்த தேர்தலை மட்டுமே நினைக்கிறவன் தலைவன் ஆக முடியாது, ஆகவும் கூடாது. அடுத்த தலைமுறையை நினைக்கிறவன் தான் அரசியல் தலைவன் ஆகணும். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படலை. நாட்டை பற்றி கவலைப்பட்டார், அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட்டார். செய்கிற ஒன்றுனால ஓட்டு கூடுமா குறையுமான்னு கவலைப்படலை. எது ரைட்டோ அதை பண்ணாங்க. அதுதான் அந்த காலத்து அரசியல். அதுக்காக சொல்கிறேன். நம்ம முன்னாடி நம்ம பேசணுங்க ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பேசணும். அது ஒரு பக்கம். அதோட இன்னொரு எண்டு நுகர்வு கலாச்சாரம், ரேம்பண்ட் மெட்டீரியலிசம் அண்ட் கன்சம்ஷன். அது ஒரு அலார்மிங் ஃபேஸில் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே ஒரு பெரிய ஒரு சவால் அமைகிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு அலார்மிங் ஃபேஸில் இருக்குது. இதுக்கு தீர்வுன்னு இல்லைனாலும் ஒரு பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம சுவாமி விவேகானந்தா, மகாத்மா காந்தியன் அவங்களோட டீச்சிங்ஸில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயோ, நிறைய இருக்குது. மகாத்மா காந்தியில் நிறையா இருக்குது. அதான் நான் சொல்கிறேனே, இன்னொன்று சொல்கிறேன் சார், எல்லா நாட்டிலையும் எல்லா பெரியவங்களும் எல்லாம் ஒன்றத்தான் சொல்லியிருக்கிறாங்க. பேக்கிங்கில் தான் மாறுது. ப்ராடக்ட் என்னமோ ஒன்று தான். தோற்றத்தில் வித்தியாசமாக தெரியலாம், பட் கருத்து என்னமோ ஒன்று தான். ஆகவே இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி எல்லா இதையும் ஒன்றா ஏற்றுக்கிறதுங்கிற பக்குவம் எப்படி வரோன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் படித்தா தான் வரும். அதில் மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரியும், நான் பல மேடைகளில் சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியும். மகாத்மா காந்தியினுடைய மொத்த தத்துவங்களை பற்றி பேசணும்னு ஆரம்பித்தா இன்றைக்கி ஒரு நாள் போகாது. ஆனால் அத்தனையும் சுருக்கி 2 பாயிண்டில் சொல்லணுன்னா என்னென்னு உங்கள் 2 பேர்த்துக்குமே தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன். சொல்லுங்கள். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். இன்னொன்று என்ன? The end does not justify the means. அதுதான். இப்போது யாருந்தோ ஒரு தாக்கம் எனக்கு வந்தது. இப்போ நான் சொல்லி உங்களுக்கு அந்த தாக்கம். இந்த 2 தான். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். எளிமையான வாழ்வு, உயர்வான சிந்தனை. ends do not justify the means. அப்படின்னா என்ன? ஒன்றை சாதிச்சா பத்தாது, அதை சாதிப்பதற்கு நாம் கையாளுகின்ற மார்க்கமும் உன்னதமாக இருக்கணும். இந்த 2 தான் காந்திய தத்துவம். இது 2 தெரிஞ்சுட்டா போகிற, அதுக்கு மேலே இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அது சிரமப்பட வேண்டாம். இன்றைக்கி வந்து மக்கள் அனைவரும் இந்த 2 தெரிஞ்சுட்டோம். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போத்தனூரில் மகாத்மா காந்தி தங்கி இருந்த வீட்டை இப்போ நாம் எல்லாமா சேர்ந்து ஒரு நினைவகமாக ஆக்கியிருக்கிறோம். அங்கே வந்து அவர் தங்கி இருந்தது இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தாலும் எல்லாம் பார்க்கலாம். அங்கே அந்த 2 எழுதி வச்சுருக்கிறோம். எளிமையான வாழ்வு, உயர்வான சிந்தனை. வாழ்க்கை முறை எளிமையாக இருக்கும். இப்போ என்னை பார்த்தா பெரிய பாரம்பரியத்தில் வந்து ஆழ்மார தெரியுதா? தெரியறதுக்கு என்ன இருக்குது பாருங்கள். ஐயா பாருங்க, பார்த்து ஜில்லுன்னு போட்டிருக்காரு இல்லையில்ல, அந்த தாக்கம். அதே போல் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, பெக், பாரோ, ஸ்டீல், கம் அப் இன் லைஃப், திஸ் ஸ்டூபிட் சொசைட்டி வில் செலிப்ரேட் யூ. பெக், பாரோ, ஸ்டீல், கம் அப் இன் லைஃப், திஸ் ஸ்டூபிட் சொசைட்டி வில் செலிப்ரேட் யூ. The means nobody asks. How this man came up, nobody asks. But our forefathers அப்படி இருக்கல. சிறுக கட்டி பெருக வாழ்கன்னு சொன்னாங்க. சிக்கனமாக இருக்கணும். கஞ்சத்தனம் வேறு, சிக்கனம் வேறு. ஊதாரித்தனம் பண்ணக்கூடாது. ஆடம்பரத்தை நோக்கி போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம பெரியவங்க ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு சொன்னாங்க. சொல்லியிருக்காங்க இல்லைங்க. ஆற்றுலையே கொட்டினாலும் அதையும் அளந்தாது கொட்டு, இருக்குதேன்னு ஆடாத. இப்படியெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. இன்றைக்கி அதெல்லாம் சொல்லுவார் இல்லை. இன்றைக்கி நான் அன்றைக்கி பார்க்குற ஒரு துணிக்கடை விளம்பரம் பார்த்தேன். ஊட்டி போகிற வழியில் வச்சுருக்குறாங்க, சக்கம் டு கிரீடு, சக்கம் டு கிரீட் அப்படியே எழுதி போட்டிருக்காங்க. நியாயமாக அதை கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கணும். அவர் எனக்கு ஃப்ரெண்டு வேறு அந்த கடைக்காரர். சக்கம் டு கிரீட், உன்னுடைய பேராசைக்கு நீ அடிமையாயிரு. பேராசைப்பட்டு அலையாத அழியாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பேராசைப்படுன்னு சொல்கிறாங்க. அதை அவன் எழுதி வச்சிருக்கிறான். அது தினம் 1000 பேர் படிக்கிறாங்க. இதுதான் இத்தனைக்கு இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை சேலஞ்சஸுக்கு காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைலுங்கிற வேர்டை நான் பதிவு பண்ணுவோம். வாழ்க்கை முறை.
நம்ம பெரியவங்க இப்படி வாழலையே, பெரியவங்க இப்படி வாழலையே. வெளியில் அவங்க பெரிய ஆளுகளாக இருந்தாங்க, பெரிய பணக்கார. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நடுத்தர குடும்பம் போல தான் வாழ்ந்தாங்க. இப்போ எங்கள் குடும்பமெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தோம். நீங்களாம் நினைக்கிற மாதிரி நாங்கள்லாம் வாழல, எளிமையாக தான் வாழ்ந்துருந்தோம். அப்படி இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்தது. இந்த இயற்கையெல்லாம் நல்லா இருந்தது. இன்றைக்கி நம்ம இயற்கையெல்லாம் பாழாக்கிட்டோமே, பிகாஸ் ஆஃப் மேன்ஸ் கிரீட். எகெயின் காந்தி காஷன், there is enough and more to satisfy your need but not your greed. சொன்னார்ல காந்தி, உன்னுடைய தேவைகளை பார்த்து கொள்வதற்கு போதிய அளவில் இயற்கை இருக்குது, ஆனால் உன்னுடைய பேராசையை பார்த்துக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஆசையை கட்டுப்படுத்திக்கணும். இதுதான் அவங்க சொன்னது. ஆக்சுவலாக அதோட இன்னொரு வருஷம் தான் இப்போ இந்த மினிமலிஸ்ட்னு சொல்லி ஒரு இயக்கமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. எதுங்க இந்த மினிமலிஸ்ட்னு சொல்லிட்டு, மினிமலிஸ்ட் அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி. என்ன ஒரு சிம்பிள் லிவிங் அப்படின்னு சொன்னதை இன்றைக்கி அதை ஒரு ப்ராக்டிஸ் இப்போ நம்ம அந்த நுகர்வு கலாச்சாரம் சொன்னது வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதிலிருந்து வெளியே வர்றது ஒரு ஈஸியான காரியமாக இருக்குது. அப்புறம் இதுக்கு ஒரு நல்ல பதில் நான் சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய இயலாமைக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஊர் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, நான் ஒருத்தன் என்ன பண்ணிட்டேன். இது பொதுவாக நாம் எல்லோரும் கொடுக்குற ஒரு சாக்கு. ஊர் கெட்டாலும் உலகம் கெட்டாலும் நீங்கள் அதுலேருந்து விலகி இருந்து நீங்கள் விரும்புகிறபடி வாழணும்னு நினச்சா உங்களுக்கு சகல உரிமையும் இருக்குது, எல்லாம் இருக்குது, சுதந்திரமும் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு மாற தயாராக இல்லை. யூ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச், பட் யூ எக்ஸ்பெக்ட் ஆல் டு சேஞ்ச். அது நாட் பாசிபிள். யூ சேஞ்ச் ஃபர்ஸ்ட் அண்ட் சேஞ்ச் எவ்ரி திங் சொன்னது விவேகானந்தர். நீ முதல்ல மாறு. நீ மாறினா அனைத்தையும் மாற்றுகின்ற வல்லமை உனக்கு வந்து சேரும்னு சொன்னார். நாம் அதுக்கு தயாராக இல்லை. இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டைல் ஆஃப் தி அதர் டே ஐ கேம் டு நோ சம்படி இஸ் பில்டிங் எ ஹவுஸ் சம்வேர் தேர் 35,000 square feet. It's atrocious. It's atrocious. I don't know how one can be at peace in that a house like that. அன்னைக்கு நாமெல்லாம் அப்படி இருக்கலையே, இல்லைங்களா? அன்னைக்கு உங்களுடைய வசதியை வெளிக்காட்டி கொள்வது அநாகரியம் நினச்ச காலம் உண்டா இல்லைங்களா? இன்னைக்கு நேர் மாறாக இருக்குது. ஆகவே தான் இந்த சமுதாயத்தில் இந்த பதட்டத்துக்கெல்லாம் காரணம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பதட்டமெல்லாம் சொன்னீங்கல்ல, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ், rampant materialism, economic marginalization, all these things are all because of what? Because of man's greed. How to contain your greed? How to limit your needs? அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணுமே. இல்லாமல் ஊர்கிட்டு போச்சுன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயா, இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளோட எக்கனாமிக் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து எத்திக்கல் வேல்யூஸ், நம்ம நேஷனோட ப்ரைடு, நம்மளோட கலாச்சாரம், ஆர் சுயமரியாதை, இதெல்லாம் சரியான வகையில் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு இன்கார்பரேட் பண்ணோம்னா எதை நம்ம சேர்க்கலாம், எது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு மனிதனுடைய டைமென்ஷனில் 2 இருக்குது. அகம், புறம். அகம்னா வேர்ல்டு விதின், வேர்ல்டு அவுட் சைட். இன்றைய கல்வி உங்கள் புற மேம்பாட்டுக்குத்தான் எல்லாம் பண்ணுது. நீங்கள் வாழ்க்கையில் அதை பண்ணி இதை பண்ணி ஜெயிச்சு பெரிய ஆளாக வரணும், அதுக்குத்தான் நம்ம கல்வி கவனம் செலுத்துது. இல்லாமல் அகத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை காணணும், எப்படி நீங்கள் ஒரு பரிமாண வளர்ச்சியை பெறணும் சொல்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் போட்டிகள் நிறைந்த ஒரு பொருளாதார சூழ்நிலைக்கு போட்டி போட்டு வர்றது எப்படின்னு தான் சொல்கிறோமே. இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் எல்லோரும் நல்லா இருக்கிறக்கு வழி பாருன்னு எந்த வகுப்புலையாவது எந்த பள்ளிக்கூடமாவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்படி சொன்னால் அவங்க குழந்தைய அனுப்ப மாட்டீங்க. How do you select a school? A school that will guarantee your child ranks, marks and distinctions and get into the professional colleges in merit quota and later get a good job and run away to America. அப்படித்தானே நம்ம கல்வி முறை இருக்குது. இந்த கல்வின்னு பற்றி பேசுனா ஒரு 2-3 பேர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று விவேகானந்தர், இன்னொன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஓரளவுக்கு ரவீந்திரநாத் தாகூர். இவங்க பேர்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் அ சைல்டு. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு பூரணத்துவம் இருக்குது. இயல்பாகவே பிறப்பிலேயே
அதை வெளிக்கொண்டு வர்றது தான் கல்வி. நீ கல்விங்கிற பேரால் தேவையில்லாத திணிக்காத. மாறாக அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த முழுமையின் ஒன்று இருக்கலைங்க, அந்த பூரணத்துவத்தை அதை வெளிக்கொண்டு வானார். இன்னும் அவர் நிறைய சொல்லியிருக்கார். ஒரு கொட்டேஷன் ஆஃப் விவேகானந்தா வர்த் மென்ஷனிங் ஹியர். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டீச் யுவர் செல்ஃப், டீச் எவ்ரி ஒன் his true nature. Call upon the sleeping soul and see how it awakes. Power will come, glory will come, goodness will come, purity will come, and all that is excellent will come when the sleeping soul is roused to self-conscious activity. இதை விளக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் தன்னைத்தான் அறிந்து கொள்ளுகின்ற அந்த கல்வி தந்து அதன் மூலமாக அவன் அதை வெளிப்படுத்துவானேயானால் அவன் எதையும் சாதிக்க முடியும். இதுதான் கல்வியினுடைய சாரம்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட கல்வியை சொல்கிறதில்ல. மெட்டீரியல், ஃபிசிக்கல் சயின்ஸ். இதுக்கு நேர்மாறாக அந்த காலத்தில் நம்ம பெரிய குருகுல முறைன்னு வச்சுருந்தாங்க இல்லைங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல ஆர்ட் ஆஃப் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். உன்னை நீ எப்படி ஆளணும், உலகத்தை ஆள்றது பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம பொறுப்பில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இது ஒரு பாடமாகவே வச்சுருக்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்து மெச்சிட்டாங்க. ஆர்ட் ஆஃப் செல்ஃப் மேனேஜ்மெண்ட், ஹவு டு மேனேஜ் யுவர் செல்ஃப். மை குட்னஸ், எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் இன்ஃபினிட் பொட்டென்ஷியல்ஸ் விதின் him. The poor fellow doesn't know it. Neither he is being told in the classrooms. So he grows knowing that he has his own limitations. And at one stage he gets stagnated and disappears. அதல்ல கல்விங்கிறார். ஒவ்வொரு இளைஞனுக்குள் இருக்கின்ற அறிவையும் ஆற்றலையும் அவன் கண்டுகொள்ளவும் அதை முழுமையாக வெளிப்படுத்தி கொள்வதற்கும் தேவையான பக்குவத்தை கல்வியின் பெயரால் தந்துவிட்டீர்களானால் அதை அவன் வெளிப்படுத்துவானால் அவனால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லைன்னு சொன்னது நம்ம தேசத்து கல்வி. அந்த கல்வி இன்றைக்கி நம்ம பாடத்திட்டத்தில் இல்லையே. நம்ம கல்வி என்னங்கிறீங்க, அவன் எப்படி ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், எப்படி கை நிறைய சம்பாதிக்கலாம், அதோட முடிஞ்சு போயிடுது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே கல்வியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதை நம்ம பெரியவங்களாம் நம்ம தேசத்தில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நேஷன்ஸ் ஆர் பில்ட் இன் தேர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Where do you think a nation is built? In the classrooms. அப்படின்னா என்ன? You empower the youth in such a way that he gets evolved into an enlightened citizen, later go to address the gigantic task of nation building. வகுப்பறையில் தான் சார் எல்லாம் நடக்குது. இங்கே இந்த பையன்கிட்ட கொண்டு வர வேண்டிய ஒரு ஆட்டிடியூடினல் சேஞ்சை கொண்டு வந்து அவனை ஒரு முழுமை பெற செஞ்சிட்டிங்கன்னா அவனால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லையே. ஆகவே நம்ம கல்வியில் மாற்றத்தை கொண்டு வரோம். நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில் நிறையா பண்ணுறாங்க. ஆனால் இந்த டைமென்ஷன் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போவும் நாம் என்ன நினைக்கிறோம், சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச், ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்படித்தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு கூட there's yet another dimension within you which helps you to know the divinity in you. What is divinity? Infinite love and compassion. டிவினிட்டின்னா பயந்துக்காதீங்க. ஆன்மீகம்னா கோயில், குளம், சாஸ்திர சம்பிரதாயம் அதல்ல. தன்னைத்தான் அறிந்து கொள்ளணும். வேற ஒன்று, see God in man சொன்னது ஸ்ரீராமகிருஷ்ணர். See God in man. Service to man is service to God. அதை விட ஆச்சரியமாக என்னப்ப நம்ம பெரியவங்க ரொம்ப சொல்லி வச்சுருக்காங்க, religion should not stop with worship. It should come out of the places of worship and help the modern man to meet the challenges of his times with courage and conviction. இப்படியெல்லாம் சொன்ன தேசம் இதையெல்லாம் சொல்கிறதில்ல. இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். மங்குன்னு படிக்க வேண்டியது, மார்க் வாங்க வேண்டியது, அந்த குழந்தைய படுத்துகிற பாடு அளவே இல்லை. டெய்லி ஒரு டெஸ்ட்டு, டெய்லி ஒரு ரிவிஷன், என்ன மார்க் ஓரியன்ட். மார்க் வேணும், நான் வேண்டான்னு சொல்ல. பொருளாதார ரீதியில் அந்த பையன் நல்லா வரட்டு, நான் வேண்டான்னு சொல்ல. பட் அது போராதுங்கிறேன். அது போராதுன்னு நினச்சதுனால தான் இன்றைய இளைஞன்கிட்ட ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு ஒரு ஃபுல்னஸ் இல்லை, அவங்ககிட்ட ஒரு ஹோல்சம்னஸ் இல்லை, ஒரு நிறைவு இல்லை, ஒரு முழுமை இல்லை.
ஆகவே இது தான் நாம் யோசிக்கணும். ஐயா, உங்களுக்கு பல ஐடென்டிட்டிஸ் இருக்குது நாங்கள் பார்த்ததுலேருந்து. நீங்கள் தோ ப்ரீஃப் பீரியட் லாயராக இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கீங்க, பல வெர்டிகல்ஸ், சக்தி குரூப்பில் பல வெர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் என்ஜிஎம், கேசிடி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பாரதிய வித்யாபவன், இப்படி பல்வேறு ரோல் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எஜுகேஷனிஸ்ட் அப்படிங்கிறத தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் உங்களை நிறைய இதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இன்விடேஷனில் நாங்கள் முன்னாடி எப்படி போட்டோம், என்னென்ன டெசிக்னேஷன்லாம் போட்டோம், அது ஒவ்வொன்றா குறைஞ்சி இன்றைக்கி அது வந்து எஜுகேஷனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எபோவ் ஆல் அதர்ஸ், நான் சொன்ன எல்லாத்துலேயும் எஜுகேஷனிஸ்ட் அப்படிங்கிறத இங்கே இப்போ ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதாவது நல்ல கேள்வி. ஒரு மனுஷனுக்கு மற்ற உயிரினங்களுக்கு ஒரு வேற்றுமை உண்டு. மற்ற உயிரினங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பிறந்து வருது, கொஞ்ச நாள் வாழுது, அப்புறம் வேலையை முடிச்சுட்டு போய் சேர்ந்துருது. இந்த இடப்பட்ட காலத்தில் எந்த வித மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. தே ஆர் டெஸ்டைன்ட் டு லிவ் அ சர்டன் வே, தே லிவ் அண்ட் கோ. ஏன்னா அதுங்களுக்கு அதுக்கு மேலே முடியாது, அந்த ஃப்ரீடம் அதுக்கு இல்லை. ஆனால் மனுஷன் ஒருவனுக்கு மட்டும்தான், ஹீ இஸ் நாட் அ ப்ரோக்ராம்டு அனிமல். புரியுதுங்களா? இப்போ ப்ரோக்ராம் பண்ணி நாம் வரல. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை, அது இறைவன் விட்ட வழி. ஏன் பிறந்தோம், எங்கே பிறந்தோம், எந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தோம், எந்த மதத்தில் பிறந்தோம், எந்த நாட்டில் பிறந்தோம், எதுக்கும் உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. ஸோ டு வென் ஒன் வில் லீவ், எப்போ எப்படி அதுவும் தெரியாது. இது ரெண்டும் நம்ம கையில். ஆனால் இடைப்பட்ட காலத்தை நீங்கள் விரும்பியபடி வாழவும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கும் முழு சுதந்திரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதையும் நீங்கள் விதிவிட்ட வழின்னு போகக்கூடாது. நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஜெயிச்சா யோகம், தோத்தா விதி. இது ரெண்டுக்கு இடையில் உன்னுடைய ரோல் தான் என்ன? உன்னுடைய ரோல் தான் என்ன? ஆகவே இடப்பட்ட காலத்தை மனுஷன் தம் விருப்பம் போல் வாழ்கிறனால தான் இஸ் நாட் அ ப்ரோக்ராம்டு பீயிங்னு சொல்கிறோம். அந்த உரிமை, அந்த சுதந்திரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை யார் முழுசாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பொறுத்து இன்றைக்கி கேள்விக்கு பதிலுக்கு வர்றேன். இப்படி பிறந்தீங்க, இன்னவனவா இப்படி 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 இருந்தீங்க, இன்றைக்கி இப்படி இருக்கிறீங்கிறீங்க. இந்த வெரைட்டி நானாக விரும்பி தேடிட்டது. அதை இப்படின்னு சொல்லலாம், அதுவும் டெஸ்டின்னு சொல்லலாம். அது நீங்கள் அது அந்த 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 விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். அது அப்படித்தான் ஒரு வகையில். ஆனால் காட் வாஸ் கைண்ட் டு மீ. ஐ வாஸ் பார்ன் அஸ் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தோம், அப்புறம் படித்தோம், வக்கீலானோம், அப்புறம் தொழிலுக்குள்ளே வந்தோம், அப்புறம் என்னென்னமோ ஆனோம். நம்ம மாதிரி ரோட்டரியில் வந்தேன், அப்புறம் பாரத் வித்யா பவன், அது இது கலை கலாச்சாரம் என்னென்னமோ எப்படி எப்படியோ ஆனோம். இது நானாக தேடி அமைச்சிட்ட பாதை தானே. அதுக்கும் சாக்கு சொல்லக்கூடாது. அவருக்கு அதெல்லாம் அமையலை சார். உங்களுக்கு அமைச்சிக்கிறதுக்கான உரிமையை இறைவன் வழங்கியிருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் நேரம் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சம் தியானம் பண்ணி அகத்தில் ஒரு ஆய்வை செஞ்சு இந்த அரிதான மனித பிறப்பை அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொள்ளாமல் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? எல்லாரையும் போல உன்னையே பண்ணிட்டு காலமெல்லாம் உன்னையே பண்ணிகிட்டு இருக்கிறது. டுடே யூ ஆர் ஒர்த் திஸ், நாளைக்கு மை பேலன்ஸ் ஷீட் ஷுட் பி லைக் திஸ், அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் என்ன? இப்போ அன்றைக்கி நாம் பார்த்த உலகமாக பணக்காரர் ஒருத்தரை, அவர் இன்னும் பெரிய பணக்காரர் ஆகணும்னா என்ன பண்ணுறது? ஆனால் நல்ல வேளை அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் பக்குவம் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நானாகத்தான் அமைச்சிட்டேன். ஒரு 50-55 கீழ் நான் குடும்பத்தில் சொன்னேன், நான் இனி டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க மாட்டேன். ஏன்னா ஹெக்டிக் வாஸ் மை கெரியர். ஒன்று சொல்லட்டுமா, நான் ஹாலிடேன்னு போனதே இல்லை. போப்பாண்டவர் தான் எனக்கு ஒரு ஹாலிடே கொடுத்தாரு. நான் இன்னும் அமெரிக்கா போனதில்லை. எல்லா நாடும் கை கட்டின தூரத்தில் தான் எனக்கு இருக்குது. ஆனால் எந்த நாட்டுக்கும் போகணும்னு தோணலை. ஆனால் இந்தியாவில் பிறந்த ஒருவன் வெளியில் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. இந்த நாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பிறப்பு பத்தாதே. ஸோ நம்ம தான் அமைச்சிக்கணும். அப்போது அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, இன்றைக்கி இந்த வயசில் எஜுகேஷன்ஸ்னு சொல்கிறதோட போதுன்னு விட்டுட்டீங்கிறீங்க. நான் சொல்கிறேன் அதுவும் வேண்டாங்கிறேன். இதுக்கு பதில் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, ஆஃப்டர் ஐ ஆம் கான் ஐ வில் ஸ்டில் பி
a voice without a form, and I will continue to haunt humanity for another 1,000 years, till such time the last man gets to know he is one with God. அது வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது. அதனால தான் எனக்கு மோட்சம் கொடுங்கன்னு போய் பரமஹம்சரை கேட்ட பொழுது விவேகானந்தருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அதுக்காக வரல, நீ 39 வருஷம்தான் வாழ்வாய், ஆனால் அந்த 39 வருஷத்தில் உன்னை நிலைநிறுத்திட்டு போயிடுவேன். அதே போல் 39 வருஷம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி அமைச்சிக்கணுங்கிற நம்ம கையில் தான் இருக்குது. அக்கம் பக்கம் பார்த்துட்டு சாக்கு சொல்லக்கூடாது. நான் இப்படி இருக்கோன்னு நினச்சேனுங்க, அவன் அப்படி பண்ணி, அதெல்லாம் இல்லை. நீ நினச்சா எது வேணாலும் ஆகலாம். ஆனால் அதுக்கு தேவையான தியாகத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு தேவையான தியாகத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சம்டைம்ஸ் த ப்ரைஸ் யூ மே ஹாவ் டு பே வில் பி வெரி ஹியூஜ். ஃபார் எக்ஸாம்பிள், an invitation for me to go to the parliament came 4 times through 4 top sources. I said no. அது அந்த முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. அதே போல் வாழ்க்கையில் ஆக்டிவாக இருக்க வேண்டியது ஒரு காலம். நமக்காக வாழ்கிறது ஒரு வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் சமுதாயத்துக்காக வாழணும். அந்த அந்த சாய்ஸ் இஸ் கிவன் டு யூ. அதனால் உங்கள் கேள்விக்கு பதில், அது ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இது ஒரு துணை கேள்வி, இது ஒரு ஆப்சர்வேஷன். நீங்கள் சரியான்னு பாருங்கள் இந்த பேட்டர்ன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணி துணிக கருமம், அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்தா நான் 10 தடவை யோசிப்பேன், ஆனால் எடுத்துட்டா அதுக்கு முழுமையாக இருப்பேன். ஆஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ஸ் ஒரு ரோட்டரி கான்ஃபரன்ஸ் சேர்மனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோன்னே அதற்கு பண்ணதாக இருக்கட்டும். காலேஜுக்கு வந்தோன்னே இப்போ AA+ கிரேட் வந்திருக்கு, அதுக்கடுத்து பாரதி தேபவன். இன்றைக்கி நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, உங்களை பற்றோடு இருக்கீங்க. ஒரு பீரியடுக்கு மேலே அதை அப்படியே அதை விட்டு அது உடனே டோட்டலாக ஜீரோ ஆக்கி அடுத்ததுக்கு வர அந்த அது ஒவ்வொன்றிலையும் அந்த பேட்டர்ன் பார்க்குறோம். அது அப்படி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நாமெல்லாம் ரோட்டரியில் இருக்கிறோம். நான் வந்து ரோட்டரியில் கவர்னர் ஆகும்னு நம்ம டிஸ்ட்ரிக்டே விரும்பிச்சு. அவர் தலையை அசைச்சா பிடிச்சது, ஓட்டு கேட்குற வேலையில் இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ தோணுச்சு, அதில் என்ன இருக்குது, அது ஒன்றும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு லவோ நாளையும் அப்புறம் ஒன்றும் இல்லை. அதில் இந்த பணம், பதவி, புகழ், இது ஒரு அளவுக்கு மேலே அதில் ஒரு மண்ணும் கிடையாது. உண்மை சொல்கிறது. தேவைக்கு மனுஷனுக்கு வேணும், சௌரியமாக வாழ்கிறதுக்கு தேவையான வசதி வேணும், தப்பே இல்லை. அதுக்கு மேலே அதே முழு நேர வேலைன்னு போயிட்டீங்கன்னா வாழ்க்கை வீணாக போயிடும். அப்போ நீ சாதிச்சது என்ன? உங்கள் பேர் சொல்கிற மாதிரி என்ன இருக்குது? உண்டா இல்லைங்களா? அதுதான் நான் பதில். ஐயா, இப்போ உலகம் பூரா இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இது எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷனை ஃபைன் பண்ணலாம், என்ன நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு நீங்கள்? இல்லை, அதுக்கு தான் நான் காந்திய பொருளாதாரத்தை சொன்னோம் பாருங்கள். அதுக்கு பதிலே அதுதான். அதாவது நம்ம தேவைகளை ஒரு லெவலில் வச்சுட்டோம்னா, இதுவே போருங்கிற அளவில் இருந்துட்டோம்னா, யூ கேன் லிவ் இன் ஹார்மனி வித் நேச்சர். இயற்கையோடு இசைப்பட வாழ்தல்னு சொல்கிறது. இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பழமையான கோயிலில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. அது கோயில் ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குதுங்கிறாங்க. எல்லாம் சுற்றி போட்டு வந்து அது ஒரு 3 சுற்றி சுற்றணும். அது ஏன் சுற்றுறோம்னா சுத்த யாருக்கும் தெரியாது, ஆனால் சுற்றணும். இப்போது நம்ம அதுக்கு பதில் இதுதான். அதாவது இயற்கையை மதிக்க சொல்லி மேற்கத்திய நாடுகள் சொல்லி கொடுத்தது. ரெஸ்பெக்ட் நேச்சர். இந்தியாவில் வர்ஷிப் நேச்சர்னு சொன்னது நம்ம தான். கங்கைனா புனிதமானது, அங்கே போய் முங்குனா எல்லா பாவம் போயிடும். எல்லாம் முங்கி கங்கை என்ன ஆகிறதுங்கிறது வேற. அப்போது அந்த அளவுக்கு இயற்கையை மதிக்கிறது மட்டுமல்ல, இயற்கையை வழிபடணும்னு சொல்லி வச்சது. இப்போ சொல்லுவாங்களே, தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்காத. எப்பேற்பட்ட வார்த்தை இதெல்லாம்! இதெல்லாம் கிராமங்களில் சாதாரண மக்கள் சொன்னாங்களே. இதுக்கு ஒன்றும் பெரிய பண்டிதர்கள் அல்லவே. சாதாரண ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் கூட. இப்போ நீங்கள் நம்ம தை நோம்பியும் போது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு, பட்டிப்பொங்கல் அன்னைக்கு அந்த குடியானவன் மண்ணில் விழுந்து வணங்கணும் இயற்கையை. சூரியனுக்கு பொங்கல் வைக்கணும், மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதை விட வேடிக்கை, ஆயுத பூஜை அன்னைக்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதை கருத்து உண்டா? ஆனால் கருத்து இருக்கு.
செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறோமல்ல, அந்த தொழில் செய்கிற கருவிகளாக இருக்கிற அதுகளையும் மதிக்கணும்னு இந்த தேசம் சொல்லியிருக்கு. அதனால் இந்த தேசம் ஒரு ஒரு அலாதியான தேசம். இந்தியன் கல்ச்சர் பற்றி ஒரு கொஸ்டின். இப்போ இந்தியன் கல்ச்சர் வந்து நீங்கள் நம்ம வந்து வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் அண்ட் செலிப்ரேட் அப்படின்னு நீங்கள் முன்னாடி, ஆனால் அதை வந்து ஒரு சாரர் வந்து அதை வந்து அது ஒரு பழமைவாதம், ரெக்ரெசிவ்னஸ், அது ஒரு சடங்கு மரபுன்னு அதை வந்து சொல்லிடுறாங்க. இந்தியன் கல்ச்சரை ஒரு கலாச்சாரம் பண்பாடுங்கிறத ஒருத்தங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, தட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆர் மிஸ்இன்டர்பிரேட்டட், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது ஒரு பழமைவாதம், மரபு, இட்ஸ் ஜஸ்ட் அ ரிச்சுவல், இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இல்லை, நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணுங்கிறீங்க. அதன் சாரம் என்ன? இந்தியன் கல்ச்சர், த எசன்ஸ் ஆஃப். அதாவது கல்ச்சர்னு சொல்லும் பொழுது நாம் அதை மேலோட்டமாக தான் பேசுகிறோம், அது ஆழமாக புரிஞ்சுக்கிறது. கல்ச்சர்னு நினைக்கிறேன்னா the manifestations of culture is understood to be culture. No. For example, you watch a classical music or you go to temple and devotion, அல்லது ஒரு பரதநாட்டியம், இதெல்லாம் கல்ச்சர்னுடைய வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அல்ல. இதுக்கு ஒரு பெரிய ஒரு சொல்லியிருக்கார் ஒரு டெஃபினேஷன். எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க கேட்குறாருல, இன்னொன்று சொல்கிறேன். The fragrance that gets emanated out of 1,000 years of ardent adherence to certain basic values is said to be culture. ஒரு சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் காலாகாலமாக சில விழுமியங்களை கட்டி காத்து வந்தால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற நறுமணமே கல்ச்சர். என்ன டெப்த்து சொன்னது சுவாமி சின்மயானந்தா. ஸோ கல்ச்சருங்கிறது நாட் த மேனிஃபெஸ்ட், நாட் யுவர் டெம்பிள்ஸ், நத்திங் பட் த வேல்யூஸ். நீங்கள் கட்டி காத்து வந்த விழுமியங்கள் ஒரு செட் பாப்புலேஷன் வித்தின் அ கிவன் டெரிட்டரி காலாகாலமாக பண்ணியிருந்தால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஃப்ராக்ரன்ஸ், நறுமணம் தான் கல்ச்சர். அப்படி புரிஞ்சுட்டா அதில் ஒன்றும் பிற்போக்குவாதமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் அதை கட்டி காக்கணும். இப்போ நான் இப்போ பாரத வித்யா பவன்கிறது அதுதான், பாரதிய வித்யாங்கிறது அதுதான். இந்த வித்யாங்கிறது தான் இந்த வேல்யூ. அதை கட்டி காக்கிறக்கு ஒரு அமைப்பு, அதில் தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். ஸோ அப்படி புரிஞ்சுக்கணும். அதை அப்படி புரிஞ்சிட்டோம்னா அது தேவையில்லைன்னு சொல்ல மாட்டோம். நம்ம தேசம் ஒரு பண்பட்ட தேசமா, உலகுக்கு சொல்ல வேண்டிய செய்தின்னு இருந்தால் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஏன்னா இது ஒன்றே தான். ஏற்கனவே நாம் பேசுன மாதிரி ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். அந்த ஒன்றை உலகம் ஏற்றுடுதுன்னா பிரச்சனையே இல்லை. உலகத்துக்கு நாம் சொல்ல இருந்த அதை இன்னொரு மாதிரி விவேகானந்தர் சொன்னது, இதையே விவேகானந்தர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். த கோல் இஸ் டு மேனிஃபெஸ்ட் த டிவினிட்டி விதின் பை கண்ட்ரோலிங் நேச்சர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாரு. டூ திஸ் ஐதர் பை ஒர்க் ஆஃப் வர்ஷிப் ஆர் பை சைக்கிக் கண்ட்ரோல் ஆஃப் philosophy, by one or more or by all of them, and be free. இதுதான் மெசேஜ் டு த வேர்ல்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அத்தனை பல்கலைக்கழகங்கள்லையும் செவத்தில் அது எழுதி வைக்கணும். ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். உன்னுடைய உண்மையான சொரூபம் தெய்வீகம். அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணோன்னு அவரே சொல்கிறாரு. அந்த 4 தான் 4 யோகம். ஞான யோகம், ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம். இந்த 4 யோகத்தில் ஏதோ ஒன்றையோ அல்லது 4ஐயோ கடைப்பிடிச்சு இறுதியில் நீ அடைய வேண்டியது சால்வேஷன் ஆர் மோட்சம், லிபரேஷன். இந்த சின்ன பாண்டேஜில் போய் சிக்கி காலமெல்லாம் உழல்றதை விட்டுட்டு விடுதலை பெற்று வெளியே வான்னு சொல்கிறதுக்கு தான் அந்த 4 மார்க்கத்தை சொன்னாங்க. இந்த 4 மார்க்கத்தையும் உள்ளடக்கி ஒரு பேராகிராஃபில் சொன்ன பெருமை விவேகானந்தர். அதனால தான் ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் இதை எழுதி வைக்கணும். டூ திஸ் ஐதர் பை ஒர்க் ஆர் வர்ஷிப் ஆர் பை சைக்கிக் கண்ட்ரோல் ஆஃப் philosophy, by one or more or by all of them, and be free. So this is the message of India to the world. 4 மார்க்கத்தை மனுஷனுக்கு இறைவன் வேதம் தருது. அதுதானே கீதையில் சொல்கிறாங்க. அந்த 4 தானே. அந்த 4ல் ஒன்றே போதும். முடிஞ்சால் 4ஐயும் கடைப்பிடிச்சின்னா இறுதியில் அடைய வேண்டிய இந்த பந்தங்களிலிருந்து வெளிப்படணும். சார், நான் யார்? என்னுடைய அடையாளம் எது? என்னுடைய அடையாளம் நானா, என் வீடா, என் குடும்பமா, என் கம்பெனியா, என் நாடா? எதுவும் அல்ல. என்னுடைய அடையாளம் நான் ஒரு மனிதன், என்னுடைய தெய்வீகம். இதை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த பெருமை இந்தியாவுக்கு உண்டு.
இதை போய் சொல்லித்தான் நம்ம ரிஷிகளுக்கெல்லாம் உலகமெல்லாம் பெரிய மரியாதை. இப்போ இன்னைக்கு காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் யாரோ அனுப்புகிறாங்க, இந்த மெஸ்ஸின்னு ஒருத்தர் வந்தாரல்ல, மெஸ்ஸியா என்னது, அந்த ஃபுட்பால் பிளேயர், அவர் போய் ஒரு கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. இப்போ இன்னைக்கு காலையில் யாரோ எனக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இது இருக்குது. ரொம்ப பேர்த்துக்கு ஒன்று தெரியாது. கிரெம்லினில் கார்பச்சேவ் செட் கம்யூனிஸ்ட் டேஸ் ஆர் ஓவர். அது அவர் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சம்சாரம் மனைவி ஈஸ்டர்ன் ஃபிலாசபியில் அத்தாரிட்டியா. ஸோ இப்படி அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் காப்பாற்றுன்றதையும் எழுதியிருக்காரு. ஆமாம் ஆமாம். நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன சேலஞ்சஸ்னு முன்னாடி பேசணும், ப்ரையாரிட்டிஸாக என்ன இருக்குன்னு பேசணும். இதுக்கு மத்தியில் ஒரு தேசிய வளர்ச்சிக்கு, நேஷன் பில்டிங்கை ஒரு பீப்புள் மூமெண்ட்டாக மாற்றணும்னா இந்த ஒரு ட்ரீமை மக்கள் மனதில் விதைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எதுவாக இருக்கும்? இனி அட் திஸ் ஏஜ் எனக்கு ஏதாவது வேலை மிச்சம் இருக்குதுன்னா எவ்வளோ இளைஞர்களை சந்திக்க முடியுமோ சந்திக்கணும். அவங்ககிட்ட இந்த பாயிண்ட்டை சொல்லணும். அதுதான் நான் காயின் பண்ண ஸ்லோகன், எம்பவர் த யூத் டு என்ரிச் த நேஷன். எம்பவர் த யூத் டு enrich the nation. First you get empowered through good education and go to empower the nation. உன்னைய உருவாக்கின சமுதாயத்தை நீ உருவாக்குறதுக்கு உன்னுடைய கல்வி அதுக்கு உதவணும். நான் மேலுக்கு வந்தால் போதும்னு நினச்சா அதில் அர்த்தமே இல்லை. ஆகவே ஃபைனலாக நாம் சொல்ல விரும்புகிறது, இந்த இஃப் அட் ஆல் எனி அஜெண்டா லெஃப்ட் ஃபார் மீ இட் இஸ் ஒன்லி தட். இப்போ உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு இதில் ஆக வேண்டியது என்ன? ஒன்றும் இல்லை. நான் கேட்டு தெரிஞ்சிட்டது, பார்த்து பழகினது, பெற்ற அனுபவத்தை இப்போ நாம் ஷேர் பண்ணிக்கிறோம். அது இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, அது காலத்துக்கும் இருக்குது. அந்த காலத்தில் எழுதணும், புத்தகம் கொண்டு வரணும், அதை 10 பேர் படிக்கணும். இப்போ இது ஒன்றுமே இல்லையே. இது நம்ம போகிற போக்கில் ஃபோன்லேயே வருமே. ஆக இனி மனுஷன் எங்கள் வயசுக்காரருக்கு எஞ்சி உள்ள கடமை வாழ்க்கையில் இதுதான். எங்களுக்குன்னு நாங்கள் வாழ்ந்துட்டோம், நாங்கள் எங்களுக்குன்னு பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம். இனி அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறது, சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறது, தேசத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அதைத்தான் கூடியமான வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். அதுதான் இந்த இன்டர்வியூவும் அதுதான். பல விஷயங்களை ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருந்தோம், சிலது தெரியாமல் கூட இருந்தது. இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. எங்களுக்கு Thank you very much. வருஷங்களோட பேசியிருக்கோம், இன்னைக்கு எங்களுக்கு இன்னமும் புதுசாக நீங்கள்லாம் இந்த சின்ன வயசில் இதை கேட்குறக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி தான் இருக்கணும். நானும் உங்கள் வயசில் தான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். எனக்கு 40 வயசில் ஒரு புஸ்தகம் கை கிடச்சிது, அதுதான் என்னை மாற்றுச்சு. இப்போ உங்களுக்கெல்லாம் 40க்கு மேலே கொஞ்சம் இருப்பீங்கன்னு வைங்க. ஆனால் இது தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. நல்லா இருங்க, நல்லா தொழில் பண்ணுங்க, நல்லா மேலுக்கு வாங்க, வேண்டான்னு சொல்ல, கூடவே இந்த ஆர்வத்தையும் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் என்னை இவ்வளோ கேள்வி கேட்டு, இது வரைக்கும் யாரும் இவ்வளோ கேட்கல, ரொம்ப கேட்டு போட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா எல்லாத்துக்குமே, உங்களுக்கும் மேலாம் தான். தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்யூ.